இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். பெருமைக்கும் வணக்கத்திற்கும் உரிய தலைவர் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கு என் நன்றியும் வாழ்த்தும் என்றும் உரித்தாகட்டும். மார்கழி பெருவிழா சபையிலே இணைந்து செயல்படுகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தும் நன்றியும். சபையிலே கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இன்றைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஐயாவை 5 நிமிஷம் முன்னதாக பேசிக்கொள்ள நான் கேட்டுக்கொண்டது உண்மை. ஏனென்றால் அதை நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை திருப்பச் சொல்லுகிறேன். எப்பொழுதுமே எனக்கு எல்லா பேச்சும் முதல் பேச்சு தான். எந்த மேடை ஏறுகிற பொழுதும் பேசிய அனுபவம் இருக்கிற மாதிரியான உணர்ச்சியே எனக்கு தோன்றுவதில்லை. இன்றைய பேச்சு சரியாக அமைந்து விட வேண்டுமே என்கின்ற அச்சத்தோடு தான் நான் மேடை ஏறுகிறேன். அதனாலே மேடையில் ஏறி என்னை நான் சுதாகரித்து கொள்வதற்கு வேறு யாரும் கொஞ்ச நேரம் பேசினால் உதவியாக இருக்கிறது. இது தன்னடக்கத்துக்காக நான் சொல்வதில்லை, சத்தியமான உண்மை. பேச்சை ஒரு தொழிலாக, ஒரு கலையாக செய்த காலம் போய் பேச்சு மற்றவர்களுக்கு வாழ்வாக வேண்டும் என்று நினைத்து பேசுகிறபடியால் பேச்சை பற்றி அச்சப்பட வேண்டி இருக்கிறது. ஐயா அவர்கள் என்னை ரொம்ப பாராட்டி சொன்னார்கள், புகழ்ந்து சொன்னார்கள். புகழ்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். இறைவனையே நாம் வாழ்த்துகிறோம் என்றால் அதனாலே அவன் மகிழ்கிறான் என்று தானே அர்த்தம். இறைவனே புகழ்ச்சிக்கு மகிழ்கிற பொழுது இந்த ஜெயராஜ் எந்த மட்டிலே. ஆகவே அந்த புகழ்ச்சியிலே என் உள்ளமும் மகிழ்ந்தது உண்மை. பொருத்தமில்லாவிட்டாலும் கூட என் உள்ளமும் மகிழ்ந்தது உண்மை. நான் பல இடங்களிலே சொல்லுகிற ஒரு கதை, இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்கு உரியதல்ல. இது எல்லா பேச்சாளர்களும் வெளியிலே சொல்வது தான், ஆனால் உள்ளுக்கு இது எனக்கு உரியது தான் என்று நினைத்து கொள்வார்கள். எங்கள் ஊர், நான் படிக்கிற காலத்திலே எங்கள் ஊர் பாடப்புஸ்தகத்திலே ஒரு கதை போட்டிருந்தார்கள். அந்த கதைக்கு தலைப்பு நான் போய் சொல்லுகிறேன் என்பது அந்த கதைக்கு தலைப்பு. ஐயா புகழ்கிற பொழுது எனக்கு அந்த கதையை சொல்லி இந்த பேச்சை ஆரம்பித்தால் என்ன என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது தமிழ் புத்தகத்திலே போட்டிருந்த கதை. ஒரு ஊரிலே ஒரு ஏழை, ரொம்ப கடுமையான வறுமை மிகுந்த ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய ஏழ்மை காரணமாக அவனை யாரும் மதிப்பதில்லை. அவனை ஒருவரும் ஒரு மனிதனாக கருதி மதிப்பதில்லை. ஒரு நாள் திடீரென்று ஏதோ பரிசுச்சீட்டோ புதையலோ ஏதோ கிடைத்து அவன் பெரும் செல்வனாகி விட்டான். பெரிய பணக்காரனாகி விட்ட உடனே ஊரிலே எல்லாரும் அவனை மதிக்கத் தொடங்கினார்கள். இது அந்த கதையை நான் சொல்லுகிறேன். ஊரிலே எல்லாரும் அவனை மதிக்கத் தொடங்கினார்கள். வழியிலே அவன் ஆரம்ப காலத்திலே போகிற பொழுது திரும்பியும் பார்க்காதவனெல்லாம் நின்று செருப்பு கழட்டி வணக்கம் சொல்லிட்டு போனார்கள். இவன் அதை பார்த்து, இவனுக்கு அன்றையிலிருந்து ஒரு வழக்கம் வந்தது. என்ன வழக்கம் என்றால், யாராவது ஒருவர் தன்னை கண்டு வாழ்த்து சொல்லி அல்லது வணக்கம் சொன்னால் இவன் திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டானாம். அப்படி வணக்கம் சொல்லுகிறவர்களை பார்த்து நான் போய் சொல்லுகிறேன் என்பானாம். இது ஒரு தொடர், நான் போய் சொல்லுகிறேன். ஊரில் எல்லாருக்கும் இவன் ஏன் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்வது தானே பண்பாடு, முறை. இவன் வணக்கமே சொல்லாமல் யாராவது வணக்கம் சொன்னால் நான் போய் சொல்லுகிறேன். இவனுக்கு ரொம்ப பணத்திமிர் பிடித்து கொஞ்சம் மேலே அவனுக்கு ஏதோ பழுதாகி விட்டது போல இருக்கிறது. அதனால் தான் வணக்கத்துக்கு வணக்கம் சொல்லாமல் நான் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறானே என்று ஊரிலே பேசிக்கொண்டார்கள். வீட்டிலே இவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று கேட்டால், இவன் வெளியிலே எங்கேயாவது போய்விட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே செருப்பை கழட்டி காலை கழுவி வீட்டுக்குள்ளே போய் நேராக பூஜை அறைக்கு போவான். பூஜை அறையிலே பணப்பெட்டியை வைத்திருந்தான். இந்த பணப்பெட்டியை திறந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது மந்திரம் சொல்வது போல முணுமுணுத்து சொல்வான். இவன் மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பூஜை அறையிலே போனால் சாமிக்கு பூஜை பண்ண வேண்டியதானே, இதனை பணப்பெட்டியை திறந்து வச்சு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லுகிறானே என்று மனைவிக்கு பிரச்சனை.
ஊரிலே மக்களுக்கு பிரச்சனை, வீட்டிலே மனைவிக்கு பிரச்சனை. நான் போய் சொல்லுகிறேன் என்று ஏன் இவன் சொல்கிறான் என்று ஊரிலே புரியவில்லை. வீட்டிலே வந்து பணப்பெட்டிக்கு இவன் என்ன சொல்கிறான் என்று மனைவிக்கு புரியவில்லை. ஒரு நாள் தாங்க முடியாமல் இந்த மனைவி கணவனை பார்த்து, உங்களுக்கு முகத்துக்கு நேரே யாரும் கேலி பேசுவதில்லை, என்னைத்தான் எல்லாரும் கேலி பேசுகிறார்கள், இந்த மனுஷனுக்கு பணம் வந்த பிறகு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது போல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் மனைவி, எனக்காவது சொல்லுங்களேன், ஊரிலே யாராவது வணங்கி வாழ்த்து சொன்னால் நான் போய் சொல்கிறேன் என்று சொல்கிறீர்களாம், அதை ஏன் சொல்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தால் பணப்பெட்டியை திறந்து வைத்து ஏதோ மந்திரம் சொல்வது போல சொல்கிறீர்கள், இது ரெண்டையும் என்ன செய்கிறீர்கள், எனக்காவது சொல்லுங்களேன் என்று இந்த மனைவி கேட்டாள். இவன் சொன்னான், சரி நீ கேட்கிற பொழுது மனைவி என் வாழ்க்கையின் பாதி அல்லவா, சொல்லத்தான் வேண்டும் என்று விட்டு சொன்னான். நான் ஏழையாக இருந்த பொழுது இந்த வீதியிலே போனால் யாரும் என்னை திரும்பியும் பார்ப்பதில்லை, ஏனென்றும் கேட்பதில்லை. நான் வணக்கம் சொன்னால் கூட யாரும் எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கிற காரணத்தினாலே இப்போ செல்வம் வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்கிறார்கள். இவன் இதை சொல்லிட்டு மனைவிக்கு சொன்னான், எனக்கு அதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், எனக்கு வணக்கம் சொல்லுகிறவளாக இருந்தால் நான் ஏழையாக இருந்த பொழுதே எனக்கு சொல்லி இருப்பார்கள், பணக்காரனான பிறகு வணக்கம் சொல்லுகிறபடியால் அவர்கள் எனக்கு வணக்கம் சொல்லவில்லை, என்னிடம் வந்த பணத்துக்குத்தான் வணக்கம் சொல்கிறார்கள், ஆகவே நான் போய் சொல்லுகிறேன் என்று நான் சொல்லிவிட்டு வந்து விடுவேன். சரி, நீங்கள் சொல்வது சரிதான். அப்போ இப்போ வந்து வீட்டில் என்ன பண்ணுகிறீர்கள், பணப்பட்டியை திறந்து வச்சு என்ன பண்ணுகிறீர்கள் என்று கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. வந்தவுடனே இன்றைக்கு சுப்பிரமணியம் உனக்கு வணக்கம் சொன்னான், கந்தசாமி உனக்கு வணக்கம் சொன்னான், புண்ணியமூர்த்தி உனக்கு வணக்கம் சொன்னான், அதெல்லாம் உன்னிடம் சொல்லி விடுகிறேன் என்று சொல்வதைத்தான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேன் என்றான். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடித்தது. இப்போ இந்த கதையை சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போய் சொல்லுகிறேன். யாருக்கு சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய பணப்பெட்டிக்கு இல்லை, என்னடா அது கிடையாது, கம்பனுக்கு போய் இந்த புகழ்ச்சியை எல்லாம் நான் சொல்லுகிறேன், வள்ளுவனுக்கு போய் இந்த புகழ்ச்சியை எல்லாம் நான் சொல்லுகிறேன். சேலத்திலே ரொம்ப பேர் உன்னை மதிக்கிறார்கள், வணக்கம் சொல்கிறார்கள் என்று கம்பனுக்கு சொல்வேன், வள்ளுவருக்கு சொல்வேன், சேக்கிழாருக்கு சொல்வேன், பாரதிக்கு சொல்வேன். ஏனென்றால் நீங்கள் என்னை மரியாதை பண்ணி தருகிற வணக்கம் எல்லாம் எனக்குரியவை அல்ல, அந்த பெரியவர்களுக்கு உரியவை என்றபடியால் அதை மீண்டும் ஒரு தரம் நான் போய் சொல்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி ஒரு சபை அமைவதற்கு பேச்சாளர்கள் தவம் செய்ய வேண்டும். அதாவது நல்ல விஷயம் வந்தால் அப்படியே தாங்கி வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லுவதற்கு இப்படி ஒரு சபை இன்றைக்கும் இருக்கிறதே என்பதற்கு தமிழ்நாடு பெருமை கொள்ள வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பழனியப்பன் ஐயாவை நான் தனியாக பாராட்ட வேண்டும் என்று இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு தந்தை போல ஒரு உறவு நிலைக்கு அவர் வந்து விட்டார். இனி பாராட்டினால் அதுள்ள பொய்மை வந்துவிடும் என்றபடியால் நான் பாராட்ட மாட்டேன். ஆனால் இந்த அமைப்பினுடைய பெருமதியை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நம் இனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம், நல்லவற்றை போற்ற மாட்டோம், அது நம்மை விட்டு போன பிறகு இது இல்லையே என்று ஏங்குவோம். கிடைக்கிற பொழுது போற்றினால் அதை தருகிறவர்கள் இன்னும் 10 மடங்கு அதிகமாக நமக்கு அதை தருவார்கள். இந்த வயதிலே அவர்கள் ஓடி ஓடி செய்கிற வேலையை பார்க்கிற பொழுது உண்மையிலே சொல்கிறேன், என்னுடைய மனம் ரொம்ப உருகுகிறது, ரொம்ப உருகுகிறது. நான் அன்றைக்கு வந்த பொழுது, நேற்று வந்த பொழுது, நான் இங்கு வந்து சேர 3 மணி, 1 மணியிலே இருந்து இந்த பெட்ரோல் செட்டில் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இது ஏன் இந்த கடமை அவர் யாருக்கு செய்கிறார் எனக்கு புரியவில்லை. இடையிலே 2 தரம் நான் தொலைபேசியில் சொன்னேன், ஐயா நீங்கள் போய் ஓய்வெடுங்கள், நான் நேராக வந்து விடுகிறேன். அதெல்லாம் முடியாது, எங்கள் ஊருக்கு வர்ற பொழுது நான் வரவேற்க வேண்டும் என்று. அதிலே காத்திருக்கிற ஒரு மனிதன் கிடைத்திருக்கிறார் என்றால் அது தமிழ் செய்த தவம். திருக்குறளிலே புதல்வரை பெறுதல் என்று ஒரு அதிகாரம் நீங்கள் படித்திருப்பீர்கள். நான் இப்போ இந்த விஷயத்தினுடைய பெருமதியை உங்களுக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன். திருக்குறளிலே புதல்வரை பெறுதல் என்று ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு உரை எழுதுகிற பரிமேலழகர் அதனுடைய பாயிர உரையிலே ஒரு செய்தி சொல்லுகிறார். இல்லறத்தாருக்கு 3 கடன் எப்பொழுதும் உண்டு.
நாங்களெல்லாம் கடன் இல்லாதவர்கள் என்று யாரும் சந்தோஷப்பட வேண்டாம், அல்லது கடன் இருக்கிறவர்கள் நாங்கள் மட்டும்தான் கடனோடு இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம். இல்லறத்தார் என்றாலே 3 கடனோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் பரிமேலழகர். இது வெறும் விளையாட்டுக்காக நான் சொல்லவில்லை. பண்பாட்டை உணர்ந்த, சத்தியத்தை உணர்ந்த நம் பெரியவர்கள் சொன்ன செய்தி இது. அதை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் முன்பு ஒரு முறை திருக்குறள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இல்லறத்தான் 11 கடமைகள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இல்லறத்தானாக ஆகக்கூடாது. தெரியாமல் இதை படிச்சுட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன். 11 பேருக்கு கடமை செய்கிற தகுதி இருந்தால்தான் திருமணம் செய்கிற உரிமை வரும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றில் நின்ற துணை. 3 பேரை பாதுகாக்க வேண்டும் இல்வாழ்வான். அந்த 3 பேர் யார் என்றால் பிரம்மச்சாரி, கிருஹஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த 3 பேரும் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஒரு இல்லறத்தானுடைய வீட்டிலே வந்து, ஐயா எனக்கு சாப்பாடு கொடு, படிப்பதற்கு பணம் கொடு என்று கேட்கிற உரிமையோடு கேட்கலாம், கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் இல்லறம் நடத்தக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அறம் என்று பெயரிட்டவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். மேற்கு நாடுகளில் ஒரு ஆணும் பெண்ணுடைய சேர்க்கைக்கு என்னென்னமோ சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் இல்லறம் என்று பெயரிட்டோம். ஆகவே திருவள்ளுவன் இல்லறம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், 3 பேருக்கும் ஒரு இல்வாழ்வான் வீட்டிலே தட்டி உரிமையோடு கேட்கிற அந்த அதிகாரம் இருக்கிறது. அதற்கு பிறகு சொன்னான், துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அப்போ முதல் 3, இப்போ 3. இதெல்லாம் நான் முன்ன சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உங்கள் ஞாபக மறதியை என் முதலாக்கி கொண்டு சொல்லுகிறேன். இல்லறத்தான் 3 பேரை காக்க வேண்டும். வானப்பிரஸ்தனை காக்க வேண்டும், பிரம்மச்சாரியை காக்க வேண்டும், சன்னியாசியை காக்க வேண்டும். அதுபோல இல்லறத்தான் பாதுகாக்க வேண்டியவர்களாலே பாதுகாக்கப்படாமல் துரத்தப்பட்டவர்களை இவன் பாதுகாக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். ஒரு வீட்டிலே ஒரு தந்தையை பிள்ளை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்காமல் துரத்தி விட்டானால் அதை பற்றி பேசுவதல்ல இல்லறத்தானுடைய கடமை. ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துருங்க ஐயா, நான் சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் துறந்தார். துவாதார் வறுமைப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும். அது எல்லா இல்லறத்தானுக்கும் கடன். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் தங்கள் லாபத்திலே குறிப்பிட்ட விகிதாசாரத்தை தங்கள் இனம் சார்ந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் கொடுப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நபிகளுடைய உபதேசம் என்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த மதமும் வாழ்கிறது. நாங்கள் திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டோம். திருவள்ளுவர் சொல்கிறார், துவாதார்க்கு உன்னுடைய கடமையிலே ஒன்று அவனை காப்பாற்று. அப்போ துறந்தாரை காப்பாற்று, துவாதாரை காப்பாற்று. அதற்கு மேலே சொன்னார், இறந்தாருக்கு கடன் செய்ய வேண்டும். அது என்ன இறந்தார் என்று கேட்டால், உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய பிள்ளைகள் யாராவது ஒருவர் இறந்தால் அவர் கடமை செய்கிறாய் அல்லவா? அப்படி கடமை செய்யத்தக்கவர்கள் இல்லாமல் ஒருவன் அனாதையாக வந்து உன் வீதியிலே இறந்தான் என்று வை, அவனுக்கு கடைசி கடனை செய்ய வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. தமிழர்கள் எந்த லெவலில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். அப்போ 3 கடன் முன்னே, அடுத்த 3 கடன் சொல்லிவிட்டார், 6 கடன். அதற்கு பிறகு சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தாருக்குரிய கடன் செய்ய வேண்டும், பிதுர்க்காரியம் செய்ய வேண்டும். இப்போ இதெல்லாம் வர 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 குறைஞ்சு கொண்டே வருகிறது. நான் இப்போ சொல்வது விளையாட்டாக, நான் பேசுவதெல்லாம் இப்போ பேச்சல்ல, உபதேசம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ, நான் சொல்லுகிற விஷயங்களுக்கு அந்த தகுதி உண்டு. வீடுகளிலே பிதுர்க்காரியம் செய்ய வேண்டியது கட்டாய கடமை. எங்கள் ஊரெல்லாம் இன்றைக்கு பணம் அதிகமான உடனே என்ன பண்ணுகிறார்கள், கோயிலில் போய் மோட்சார்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம் என்கிறார்கள். உன்னை வாழ வைத்த ஒருவனுக்கு நீ ஒரு நாளை ஒதுக்கி அவனுக்கு கடமை செய்ய முடியவில்லை என்றால் நீ நன்றி மறந்தவன், உய்ய மாட்டாய். மறந்து போக வேண்டாம். ஆகவே தென்புலத்தார் கடனை ஒரு இல்லறத்தான் கட்டாயம் செய்ய வேண்டும். தென்புலத்தார். அதற்கு பிறகு தெய்வக்கடன் செய்ய வேண்டும். பரம்பரையாக உங்களுக்கென்று ஒரு குலதெய்வம் இருந்தால் அந்த கடமையை நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த கோயில் கடனை செய்யுங்கள். இல்லாவிட்டால் குடும்பங்களிலே குறைவு வரும். தென்புலத்தாரை போற்றாத குடும்பங்களிலே நல்ல விருத்தியான பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சொன்னவர்கள் பெரியவர்கள். இது ஜெயராஜ் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, நம்புங்கள். தென்புலத்தார் கடன் செய்ய வேண்டும், தெய்வக்கடன் செய்ய வேண்டும்,
தென்புலத்தார் தெய்வம் விருந்து வந்தால் விருந்தை உபசரிக்க வேண்டும். விருந்துக்கு என்று ஒரு தனி அதிகாரம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு முறை ஆசை திருக்குறளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு முறை சும்மா அப்படி தொட்டுட்டு போனேன். திருக்குறளை தெரிந்துவிட்டால் தமிழ் சமயம் ரெண்டும் தெரிந்துவிடும். அது ஒரு நூல் படித்து விட்டால் தமிழ் வட்டாரம் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம், சமயம் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம். அப்போ தென்புலத்தார் கடமை செய்ய வேண்டும், தெய்வ கடமை செய்ய வேண்டும், விருந்து வந்தால் செய்ய வேண்டும். விருந்து 2 வகையானது என்கிறார் பரிமேலழகர். நல்லது அவர் தமிழிலேயே சொல்வதானால் பண்டு அறிவுண்மையின் வந்தவரும் அறிவின்மையின் வந்தவரும் என விருந்து 2 வகைப்படும் என்கிறார். அதாவது சேலத்துக்கு ஒருத்தர் வருகிறார், புதுசாக வர்றார், என்ன மாதிரின்னு வைங்க. எனக்கு இந்த ஊரில் ஒரு தொடர்பும் கிடையாது, வந்துட்டேன். வந்தால் என்னை இந்த ஊர் விருந்துபசாரம் செய்ய வேண்டும். அதுதான் அறிவின்மையின் வந்தவர்கள். என்ன ஒருவரும் தெரியாது, ஆனால் ஊருக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கிறாயா, வா எங்கள் வீட்டில் சாப்பிடு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், யாழ்ப்பாணத்திலே என்னுடைய சொந்த ஊர் நல்லூர். அந்த ஊருக்கே நல்லூர் என்று பெயர். முருகன் கோயில் இருக்கிற ஒரு பெரிய ஊர். அந்த ஊரிலே நல்லூர் தேர் திருவிழா நடைபெறும். முருகனுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஆனால் எங்கள் கோயிலே ஒரு அன்னதான மடமும் கிடையாது. இப்போ கட்டிட்டார்கள். நான் ஆரம்ப காலத்தில் சொல்லுவேன், ஒரு அன்னதான மடமும் கிடையாது. லட்சக்கணக்கானவர்கள் ஊரின் இலங்கையினுடைய எந்தெந்த பாகத்தில் இருந்தோ வந்து சேருவார்கள். அன்னதான மடம் கிடையாதே, மத்தியானம் தேர் முடிந்தோடனே எப்படி சாப்பாடு என்று கேட்டால், எனக்கு இப்போவும் அது நல்ல ஞாபகத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் அந்த ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை வீடு, கோயிலை சுற்றி இருக்கிற அத்தனை வீட்டிலையும் ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு மேலதிகமாக சமையல் பண்ணுவார்கள், மேலதிகமாக சமையல் பண்ணுவார்கள். திருவிழாவுக்கு வருகிறவன் எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு வீட்டு கதவை தட்டி, அம்மா இங்கே பசியாறலாமா என்று உரிமையாக கேட்பான். இப்படி இருந்தது ஒரு ஊர் நம்ம தமிழர் மத்தியிலேன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். உரிமையாக கேட்பான், அம்மா இன்னைக்கு பசியாறிட்டு போகலாமா. உடனே அவங்க கூப்பிட்டு உபசாரம் பண்ணுவார்கள். இப்போ என்ன ஆயிற்று என்றால், வீட்டில் உபசரிக்க நாங்கள் தயாராக இல்லை என்று தான் நிறைய அன்னதான மடங்கள் உண்டாக்கி விட்டோம். அவரவர் வீட்டிலே அவர் கையாலே உணவு போடுவது போல ஒரு பெருமை வருமா? ஆகவே அது ஒரு கடன், விருந்தினர் கடன். மற்றது தெரிந்தவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு போடுவது இன்னொன்று. தென்புலத்தார் தெய்வம் விருந்து. அடுத்தது ஒக்கள். ஒக்கள் என்றால் என்ன என்றால் உறவினர்கள். ஒருவன் செல்வனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உறவினர்கள் கஷ்டப்படக்கூடாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவரே சொல்லுகிறார், முட்டாளிடம் பணம் வந்தால் என்ன நடக்கும் என்று கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை என்றான். முட்டாளுக்கு பணம் வந்தால் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை, ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். இவன் முட்டாளுக்கு பணம் வந்துட்டா எல்லாருக்கும் கொடுப்பான். ஏதிலார் என்று சொல்லுவார், தொடர்பில்லாதவன் எல்லாம் இவனுடைய பணத்தாலே அவர்கள் ஆறுவார்கள், உரியவன் பட்டினி கிடப்பான் என்றார். ஒருவன் நல்ல செல்வனாக இருப்பானேயானால் அவர்களுடைய உறவிலே யாராவது ஒருவர் விதி காரணமாக வறுமையுற்றால் அவனை காக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. எல்லாருக்கும் பெரிய தானங்கள் பண்ணி தன் உறவினன் பட்டினி கிடக்கிறதை பார்க்கிறவன் அறிவாளியாக மாட்டான் என்றார் திருவள்ளுவர். இதெல்லாம் பெரிய இல்லறத்துக்கு வகுக்கிற கடமை. அதுக்கு பிறகு சொன்னார், அப்போ இப்போ எத்தனை கடனாச்சு? 10 கடனாச்சு. இதை கேட்டாலே ஒருத்தனும் தாலியை கையால் தொட மாட்டான். 3 கடன் முன்னே, அதற்கு பிறகு 3 கடன், 5 கடனில் 4 கடன் சொல்லிட்டேன், அப்போ 10 கடன் ஆகிவிட்டது. திருவள்ளுவர் எவ்வளவு யதார்த்தமான மனிதர் என்பதற்கு சான்று. 10 கடனை பண்ண சொல்லி இருக்கிறாரே திருவள்ளுவர் என்று எல்லா கடனும் பண்ணிட்டு நீ ரோட்டுக்கு வந்துடாதே, அதை காப்பாற்றினேன் இதை காப்பாற்றினேன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கொடுத்தேன்ட்டு நீ வீதிக்கு வந்து விட்டா உன்னை காப்பாற்ற வேண்டி வந்துவிடும். ஆகவே உன்னையும் காப்பாற்றிக் கொள் என்பதை கடைசி கடனாக வைத்தார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. எவன் சொல்லுவான் இப்படி? ஆக இந்த 11 கடமை செய்ய வேண்டும். இது செய்த பிறகு இல்லறத்திலே கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வார்கள். அப்படி வாழ்கிற பொழுது குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை எதற்கு என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு பரிமேலழகர் அதற்கு பதில் சொல்லுகிறார். இதெல்லாம் நூல்கள் எங்களுக்கு பெரியவர்கள் சொத்தாக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள், படிக்கிறது இல்லை என்று நாங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு வாழ்கிறோம்.
ஆகவே நான் நினைப்பது, பேச்சாற்றல் எல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா, இந்த நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னாலே எங்களுடைய சமுதாயம் தெரிந்துவிடும். இந்த புதல்வரை பெறுதல் என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். கணவன் மனைவி அன்பு, அந்த அன்பினுடைய விளைவு குழந்தை பிறக்கிறது. ஏன் குழந்தை? அதற்கு பரிமேலழகர் சொல்லுகிற உரை பற்றித்தான் என்னுடைய பேச்சை தொடங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ரொம்ப தூரம் போய் வந்துவிட்டேன். ஏன் குழந்தைகள் வேண்டும் என்ற கேள்விக்கு பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது சொல்கிறார், எல்லா இல்லறத்தார்க்கும் 3 கடன் உண்டு. நான் கடன் இல்லாதவன் என்று எவனும் சொல்ல முடியாது. உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு கடனும் கிடையாது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். பொய் சொல்லுகிறான். 3 கடன் எல்லாருக்கும் உண்டு. என்ன கடன் என்றால், முனிவர் கடன் என்று ஒரு கடன், தேவர் கடன் என்று ஒரு கடன், தென்புலத்தார் கடன் என்று ஒரு கடன். இந்த 3 கடன் இல்லாதவர்கள் உலகத்திலே இல்லை. நம்ம அரசாங்கம் சேர்த்து வைக்கிற கடன்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 3 கடன் எல்லாருக்கும் உண்டு. தேவர் கடன், ஏனென்றால் உன்னை படைத்து உன்னை வாழ்வித்து உனக்கு உரியவற்றையெல்லாம் இயற்கை மூலமாக தந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா தேவர்கள். ஆகவே தேவருக்கு நீ கடன் இயற்ற வேண்டும். அதற்கு பிறகு முனிவர்க்கு கடன் இயற்ற வேண்டும். அது ஏனென்று கடைசியிலே சொல்லுகிறேன். தென்புலத்தார்க்கு கடன் இயற்ற வேண்டும். தேவர்க்கு என்ன கடன் என்றால், நீ வேள்விகளை செய்து வேள்விகளிலே இடுகின்ற அபிர்வாகங்கள் மூலம் தேவர்களுக்கு உணவை நீங்கள்தான் அனுப்ப வேண்டும். காஞ்சி பெரியவரிடம் ஒருத்தன் இதை சொன்ன உடனே காஞ்சி பெரியவரிடம் ஒருத்தன் கேட்டான், தேவர்கள் தானே நமக்கெல்லாம் தருகிறார்கள், அவர்களுக்கு என்னையா நாங்கள் கொடுக்கறதுன்ட்டான். இந்த குறுக்கால கேள்வி கேட்கிறவன் எங்கேயும் இருப்பான் போல இருக்குது. ஏனென்றால் நமக்குரியவற்றையெல்லாம் தேவர்கள் தருகிறார்கள். மழை பெய்விக்கிறார்கள், அந்தந்த காலத்திலே வெயில் வருகிறது, அந்தந்த காலத்திலே தானியங்கள் விளைகின்றன, அதெல்லாம் தருகிறவர்கள் தேவர்கள் என்று சொல்கிறோம். அதனாலே தான் தேவர்களை பூஜிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு நாம என்ன கடன் செய்கிறது என்று கேட்டால், அவர் சொல்கிறார், தேவர்களும் பிறவிகள் தான், மறந்து போகாதீர்கள், தேவர்களும் பிறவிகள் தான். அதனாலே அவர்க்குரியவற்றை நாம் கொடுக்க வேண்டும், நமக்குரியவற்றை அவன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பை இறைவன் உருவாக்கி இருக்கிறான். இப்போ பாருங்கள், நம்ம நாட்டினுடைய பிரதமர் அல்லது ஜனாதிபதி, அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்குறார். ஆனால் ஜனாதிபதி எல்லாம் தருவார் என்று விட்டு ஒரு விவசாயி வயலில் இறங்காமல் விட்டால் ஜனாதிபதிக்கே சாப்பாடு இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? ஜனாதிபதி எல்லாம் கொடுக்கலாம், ஆனால் ஜனாதிபதிக்கு உணவு வேணுமென்றால் ஒரு விவசாயி தான் கொடுக்க வேண்டும். அதுபோல தேவர்கள் நமக்கெல்லாம் தருவார்கள். தேவர்களுக்குரிய உணவை யாகத்தினாலே நாம் அனுப்ப வேண்டும், வேத மந்திரங்களை சொல்லி அனுப்ப வேண்டும் என்பது பிரமாணம். இப்போ எல்லாரும் என்னமோ முற்போக்கு அப்படி இப்படி என்னமோ சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சும்மா நெருப்பில் ஏன் தூக்கி போடுறேன் என்கிறார்கள். அது தனியாக ஒரு முறைக்கு சொல்கிறேன். அப்போது தேவர் கடனை எப்படி தீர்ப்பது என்றால், தேவர் கடன் வேள்வியால் தீர்க்கப்படும். ஒரு ஊரிலே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கோயிலிலே வேள்வி நடந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் நம் கண்ணுக்கு தெரிந்து செய்ய வேண்டிய தர்மம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். சில தர்மங்கள் கண்ணுக்கு தெரியாமலும் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையான மந்திரங்களை கற்றவர்கள், உண்மையான ஒழுக்கத்தோடு இருக்கிற அந்தணர்கள் அந்த மந்திரங்களை சரியானபடி உச்சரித்து வேள்விகளை செய்தால் அந்த வேள்வியினுடைய பயனை சமூகம் அடையும். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சபூதங்களும் நமக்கு எதிராக கிளம்பி விட்டன. இந்தியாவுக்கு எதிராக சீனா, இலங்கைக்கு எதிராக அவன் இவன் என்று வர்றதல்ல பெரிய பிரச்சனை. அது தீர்த்து விடலாம், புத்திசாலித்தனம் இருந்தால் தீர்த்து விடலாம். இன்றைக்கு பஞ்சபூதங்களும் கொந்தளிக்க தொடங்கிவிட்டன. என்றும் இல்லாத அக்கிரமம் இன்று நடக்கிறது. பெரிய சுனாமி நம் கண்முன்னாலே வந்து லட்சக்கணக்கான மக்களை ஒரு சில வினாடிகளுக்குள் அழித்து விட்டு போய்விட்டது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்று ரொம்ப பெருமையாக சொல்லுகிறோம். ஒரு சுனாமியை தடுப்பதற்கு ஒரு கருவியை கண்டுபிடித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிடம் கடல் தன் நிலையிலே இருந்து அசைந்தது. என்ன ஆயிற்று? லட்சக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள். என்றைக்கோ சொன்னார்கள் நம் மூதாதையர்கள், கடலிலே இருக்கிற நீர் பொங்காமல் ஏன் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் விளையாட்டாக எடுத்தோம். இவன் கதை விடுறான், புராணத்தில் கதை சொல்கிறான் என்று சொன்னோம். உண்மையாக நம்ப இல்லை. கடலுக்குள்ளே ஒரு அக்கினியை ஆண்டவன் வைத்திருக்கிறான். அதற்கு வடமுகாக்கினி என்று பெயர் என்று புராணங்கள் எழுதுகின்றன. வடமுகாக்கினி என்று அந்த அக்கினிக்கு பெயர்.
அந்த அக்கினிதான் கடல் நீர் வற்றாமலும் அளவுக்கு அதிகமாக பொங்கி விடாமலும் காத்து நிற்கிறது. இறைவன் அங்கங்க அக்கினியை வச்சிருக்கிறான். அப்படி வைக்கப்பட்ட அக்கினியில ஒன்று நம் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. நம் வயிற்றுக்குள்ளே ஒரு அக்கினி, அதற்கு உதராக்கினி என்று பெயர். அது இருந்தால் தான் பசி வரும். பிறந்த நாள் தொடக்கம் இத்தனை அள்ளி கொட்டுறோமே, அதை எரிச்சு தள்ளுறது அதுதான். அப்போ அங்கங்கே அக்கினி வச்சிருக்காங்களா, கடலில் வச்ச அக்கினி தான் கடலை பொங்காமல் பாதுகாத்தது. அந்த அக்கினியினுடைய கட்டுப்பாடு பெண்களினுடைய கற்பிலேயும் ஆண்களுடைய ஒழுக்கத்திலேயும் தங்கி இருக்கிறது என்றார்கள். அப்போ கடல் பொங்கிச்சதுன்றா என்ன காரணம்? இது ரெண்டும் குறைய ஆரம்பித்து விட்டது என்று காரணம். நான் விளையாட்டாக சொல்லவில்லை. ஒரு நிமிட கடல் பொங்கியதனுடைய அழிவை கண்டோம். ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் கடல் பொங்கினால் நாங்கள் என்ன செய்வோம் நினைத்து பாருங்கள். அது பற்றி அச்சம் யாருக்கும் இல்லை. அழிந்த பிறகு அழிந்ததற்கான நிவாரணங்கள் செய்வதிலே தான் அரசாங்கங்களும் முயற்சிக்கின்றன. அழியாமல் இருப்பதற்கான தடை செய்வதிலே யாருக்கும் அறிவில்லை. இந்த மூன்றையும் நாம் நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கடல் தண்ணி பொங்கிச்சுது, பூமி அதிர்ச்சி. ஒரு காலத்திலே, நான் படிக்கிற காலத்திலே பூமி அதிர்ச்சி என்பது எப்பயாவது வருகிற ஒரு செய்தி. இப்போ அந்த செய்தி வராட்டி தான் புதினம். ஒவ்வொரு நாளும் வானொலி திறந்தா அங்கே பூமி அதிருது, இங்கே பூமி அதிருதுங்கிறான். அப்போ என்ன ஆயிற்று? கடல் நம்மை நீர் எதிர்க்க தொடங்கிவிட்டது, நிலம் எதிர்க்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு முறையும் பார்த்தால் புது புது புயலுக்கு பெயர் வைக்கிறார்கள். நம்ம விஞ்ஞான முன்னேற்றம் என்னவென்றால் புயலுக்கு பெயர் வைக்க பழகிவிட்டோம். அந்த புயல் வந்தது, இந்த புயல் வந்தது என்கிறோம். புயலை தடுக்க முடிந்ததா? விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சத்தில் நிற்கிறதாக சொல்லப்படுகிற அமெரிக்காவே புயலினாலே அதிர்ந்து போய் ஒவ்வொரு முறையும் அழிகிறது. அப்போ புயல், காற்று நம்மை எதிர்க்க தொடங்கிவிட்டது. நெருப்பு அன்றாடம் பார்க்கிறோம், அங்கங்கு காட்டுத்தீ பரவுகிறது, நெருப்பு எரிமலை பொங்குகிறது என்று படிக்கிறோம். அப்போ நெருப்பு நம்மை எதிர்க்க தொடங்கிவிட்டது. இதுவரை எதிர்க்காமல் இருந்தது வானம்தான், ஆகாய பூதம்தான். இதுவரை எதிர்க்கவில்லை, அது கூட எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவிலே எரிகற்கள் வந்து விழுந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள். நமக்கு அதனுடைய பெருமதி தெரியவில்லை. அந்த நாட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள், உலகம் அழிந்து விட்டது என்று நாம் நினைத்தோம் என்கிறார்கள். இப்போ ஆகாயத்தில் இருந்தும் தாக்குதல் வந்து விட்டது. என்ன தெரிகிறது? பஞ்சபூதமும் நம்மை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. என்ன காரணம்? நம் ஒழுக்கம் குன்றிற்று, அவ்வளவுதான். உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு காவியம் சொல்லி கதை சொல்லிவிட்டு நான் போகலாம், அதில் பிரயோசனம் கிடையாது. நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். அப்போ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம் மூதாதையர்கள் இவற்றை தடுப்பதற்கான வழிகளை தெரிந்து நமக்கு அவற்றை அறங்களாக உபதேசித்து போனார்கள். நாம் எல்லாவற்றையும் கைகழுவி விட்டோம். அப்போ தேவர் கடனை நீ வேள்வியினாலே நிறைவேற்ற வேண்டும். அவனிடம் வாங்குகிறாய் அல்லவா, தேவன் உனக்கு உதவி செய்கிறான் இல்லையா? மலைக்கு ஒரு தேவன் என்கிறோம், அக்கினிக்கு ஒரு தேவன் என்கிறோம். அதையெல்லாம் நாம் மறந்து விட்டோம். பயனை பெற்றுவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு அதிர்வு உண்டாக்குகிறார்கள். அதை நிறுத்துவதற்கான வழியும் நம்முடைய இந்து மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் பெரிய ரகசியம். அப்போ சொன்னார்கள், முதல் கடன் தேவர் கடன் வேள்வியாலே தீர். நான் எப்பவும் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், நம்ம ஊரில் தான் ஐயா வீதிக்கு வீதி கோயில். ஒவ்வொரு கோயிலிலையும் ஓராண்டுக்கு ஒரு வேள்வியாவது முறைப்படி செய்யுங்கள், முறைப்படி செய்யுங்கள். இயற்கை அடங்கும். அப்போ இது தேவர் கடன். அடுத்தது சொன்னார்கள், தென்புலத்தார் கடன் பிள்ளைகளாலே தீரும் என்றார்கள். தென்புலத்தார் என்றால் யார் என்றால், நம்முடைய மூதாதையருக்கு தென்புலத்தார் என்று ஒரு பெயர். இதைவிட பிரம்மன் முதல் உலகத்தை படைக்கிறான். விநாயகரை வணங்காமல் அவன் உலகத்தை படைக்க ஆரம்பித்து விட்டான். பிள்ளை அங்கிருந்தே ஆரம்பிச்சிட்டது. கடவுள் படைக்கிற உரிமையை கொடுத்த உடனே பிரம்மன் விநாயகரை வணங்காமல் ஒரு உலகத்தை படைக்க ஆரம்பித்தான். படைக்கப்பட்டவை எல்லாம் வேறு வேறு விகார ரூபங்களாக தோன்றின என்று விநாயகர் புராணம் சொல்லும். அப்படி படைக்கப்பட்டவர்களை தென்புலத்திலே இருக்கும்படியாக இறைவன் உத்தரவிட்டான். அவர்களை தென்புலத்தேவர்கள் என்று சொல்லுகிற மரபுண்டு. பிதுர் என்கின்ற அந்த வார்த்தை அவர்களுக்கும் ஆகும். அப்போ பிதிர்காரியம் செய்கிறோமே, என்ன செய்கிறோம் என்று செய்தால், என் தந்தையினுடைய நினைவு நாளிலே பிதுர்காரியம் செய்கிறோமே, என்ன செய்கிறோம் என்று கேட்டால், நாம் பிதுர்காரியம் மூலம் சில தானங்களை செய்து அதனுடைய புண்ணியத்தை பிதுர்த்தேவர்களிடம் அனுப்புகிறோம். அந்த தேவர்கள், இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா, எங்கள் அப்பாவுக்கு நான் செய்கிற பிதுர்காரியம் போய் சேரும் என்றால், எங்கள் அப்பா இப்போ எந்த பிறவியில் இருக்கிறாரோ
அவர் இறந்தோன்னே பிறந்து வேற ஒரு பிறவிக்கு போயிடுவார் அல்லவா? அப்போ இப்போ நான் பண்ணுகிற என்னுடைய பிதற்காரிய புண்ணியம் அங்கே போய் சேருமா என்று கேட்டால், ஒரு பெரிய கல்விமான் எழுதினார், நாங்கள் பண்ணுகிற அந்த புண்ணியங்களை எல்லாம் பிதுர் தெய்வங்கள் வாங்கி கொண்டு எந்தெந்த பிறவியிலே நம் பிதுர்கள் போய் இருக்கிறார்களோ அவரவர்களுக்கு தேவையான புண்ணிய பயனாக, தர்ம பயனாக அந்த புண்ணியங்களை அனுப்புவார்கள் என்று எழுதுகிறார். அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அமெரிக்காவிலிருந்து எனக்கு ஒருத்தன் டாலர் அனுப்புகிறான். போஸ்ட் மாஸ்டர் அந்த டாலரை வாங்கி வச்சு எனக்கு இந்திய ரூபாவாக கொடுக்குறாரா இல்லையா? அதுபோல நீ ஒரு பிறவியிலே இங்கே இருந்து பண்ணுகிற அந்த புண்ணியங்கள், பிதுர்காரிய தானங்கள் ஏதோ பிறவியில் உன் அப்பா பண்டிக்குட்டியாக பிறந்திருந்தா கூட அவனுக்கு போய் சேரும். இது பிதர்களுக்கு காரியம். அப்போ பிதுர்காரியம் செய்வதற்கு பிள்ளைகள் வேண்டும். அதனால தான் பிள்ளைகள் ஏன் வேண்டும் என்ற கேள்விக்கு பிதுர்காரியம் செய்ய பிள்ளைகள் வேண்டும். அப்போ தென்புலத்தார் கடன் புதல்வரை பெறுதலாலே நீங்கும், தேவர் கடன் வேள்வியாலே நீங்கும், முனிவர் கடன் என்றால் என்ன? அதுக்கு என்ன பதில் சொல்ல? முனிவர் கடன் கேள்வியாலே நீங்கும் என்றார். முனிவர்கள் என்றால் யார் என்று கேட்டால், இயற்கையோடு தம்மை ஒன்று கலக்கச் செய்தவர்கள் முனிவர்கள். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இயற்கையிலே இருந்து நம்மை விடுவித்து கொண்டு நிற்கிறோம். எப்பொழுது நமக்கு ஒரு உடம்பு வந்ததோ, அந்த உடம்பு எல்லைக்குள்ளே நம் உயிர் அகப்பட்டதோ, அந்த உடம்பு எல்லைக்குள்ளே நம் உயிர் அகப்பட்ட பிறகு இயற்கையினுடைய ஒரு கூறாக இருந்தாலும் தனித்து நிற்கிறோம். முனிவர்கள் என்ன செய்தார்கள்? தம்மை தெளிவுபடுத்தி அனுபவப்படுத்தி அதற்குள்ளேயே இருந்து அதில் இருந்து தனித்து நின்றவர்கள் அதனோடு கலந்தார்கள், இயற்கையோடு கலந்தார்கள். அதான் பாருங்க, அட்டமா சித்திகள் என்று நாங்கள் படிக்கிறோம், அட்ட யோகங்கள் என்று படிக்கிறோம். யோக முயற்சியிலே கடைசி முயற்சிக்கு சமாதி என்று பெயர். யோக முயற்சியிலே கடைசி முயற்சிக்கு சமாதி என்று பெயர். சமாதி என்றால் என்ன தெரியுமா? இந்த ஆன்மா இயற்கையோடு கலந்துதான் இருந்தது. எனக்கொன்று ஒரு பிறவி எடுக்கிற பொழுது அது பிண்டப்பட்டு தனியே வந்து விட்டது. யோகி என்ன செய்கிறான்? தன் முயற்சியினாலே அந்த ஆன்மாவை எழுப்பி 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 பழையபடி அதை இயற்கையோடு கலக்கச் செய்கிறான். அந்த ஆன்மாவினுடைய ஆதி நிலையோடு அந்த ஆன்மாவை கலக்கச் செய்கிறபடியால், ஆதி நிலையோடு ஆன்மாவை சமப்படுத்துகிறபடியால் தான் அதற்கு சமாதி என்று பெயர் வந்தது. சமாதி என்ற பெயர் வேறொன்றுமில்லை, ஆன்மாவை தன்னுடைய ஆதி நிலையோடு சமப்படுத்துதல். அப்படி சமப்படுத்தியவனுக்கு உலக ரகசியங்கள் எல்லாம் தன்னுடைய பாட்டிலே தெரிய வந்தன. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விஞ்ஞானம் படித்து அந்த பரிசோதனை செய்து இந்த பரிசோதனை செய்து அந்த கருவி செய்து இந்த கருவி செய்து விஷயங்களை கண்டுபிடித்து நமக்கு நாமே கைதட்டி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் பிரபஞ்சத்தோடு தம்மை ஒன்று சேர்த்து கொண்டார்கள். அதற்கு வியாபகம் என்று பெயர். இங்க பாருங்க, நம்ம உயிர் இருக்கிறது அல்லவா, நமக்கு உயிர் இருக்கிறது அல்லவா, அதை ஒத்துக்கிறீங்க தானே? உயிர் இருக்கிறது, இல்லாவிட்டா என்ன இதில் உட்கார வைக்க மாட்டார்கள். உயிர் நமக்கு இருக்கிறது பொழுது என்ன ஒரு உண்மை தெரிகிறது என்றால், இந்த உடம்பிலே உயிர் இருக்கிற பொழுது உடம்பு அளவிலே இந்த உயிருக்கு வியாபகம் உண்டு. இந்த வியாபகத்தை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லுகிறேன். உடம்பளவிலே நமக்கு உயிருக்கு வியாபகம். இங்கே பாருங்க, இப்போ என்னுடைய உடம்பிலே உயிர் இருக்கிறதா இல்லையா? உங்கள்கிட்டயே கேட்கிறேன். இருக்கிறது. இப்போ எங்கே இருக்கிறது? கேள்வி பதில் சொல்லுங்கள். என்ன விட்டுருங்க, உங்களுக்கு பதில் சொல்லுங்க. உங்க உயிர் எல்லாம் உயிரோட தானே இருக்கு. உடம்புல உயிர் இருக்கிறது தெரிகிறது. இப்போ நான் கேட்குறேன், உடம்புல உயிர் எங்கே இருக்கிறது? இப்படியே வர்றோம், கதவை சாத்துற அவசரத்தில் கை அம்பிட்டுருச்சு, ஐயோ உயிர் போச்சுங்கிறோம். திருப்பி வெளியில் வர்றோம், அவசரமாக வர்ற பொழுது படி காலில் அடிச்சிடுச்சு, அடித்தோடனே ஐயோ உயிர் போச்சுன்றோம். அப்போ உயிர் கையில் இருந்ததா காலில் இருந்ததா? கையாகப்பட்டவன கையில் உயிர் போச்சுங்கிறோம், காலாகப்பட்டவன காலில் உயிர் போச்சுன்றோம், ஆறாவது மூக்கில் குத்திட்டா மூக்கில் உயிர் போச்சுங்கிறோம். அப்போ உயிர் எங்கே இருந்தது என்று கேட்டால், உயிர் உடம்பு பூராவும் இருந்தது. அதற்குத்தான் வியாபகம் என்று பெயர். அதற்குத்தான் வியாபகம் என்று பெயர். உடம்புக்குள்ளே உயிர் இருந்தால் உடம்பு முழுவதும் அது எப்படி நடக்கிறதை எல்லாம் அறிந்து கொள்கிறதோ, இயற்கையோடு அந்த உயிர் கலந்து விட்டால் இயற்கையிலே என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாம் அந்த உயிர் அறியும். இறைவனுக்கு அந்த வியாபகத்தன்மை உண்டு. அந்த தன்மையை ஞானியர்கள் அடைந்தார்கள், இயற்கையோடு கலந்தார்கள். அவனுக்கு இப்போ எனக்கு இதில் எறும்பு ஊறுது என்றால் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் இங்கே ஏதாவது ஒரு பூச்சி விழுந்துட்டுனா எனக்கு தெரியும். அது மாதிரி உலகத்தின் எந்த மூலையில் எது நடந்தாலும் ஞானிக்கு அது தெரிய வந்தது. அந்த ஞானியைத்தான் முனிவன் என்று சொன்னோம்.
அப்படி உண்மைகளை, ரகசியங்களை, இயற்கையினுடைய ரகசியங்களை கண்டுபிடித்து நமக்கு அறங்களாக போதித்தவர்கள் ஞானிகள். நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டோம். நான் தான் எப்பவும் சொல்கிறது உண்டு, ஏகபத்தினி விரதனாய் இரு என்று எப்போவோ சொன்னார்கள். பரத்தையரை சேர்தல் குற்றம் என்றார்கள். ஏகபத்தினி விரதனாய் இரு என்று சொன்னார்கள். ஒருத்தரும் ஒன்றும் கேட்கல. எனக்கு தெரிய 80ஆம் ஆண்டுகளில் இந்த கம்யூனிசம் ரொம்ப வலிமை பெற்றோடனே என்னிட்ட பேசின இளைஞர்கள் கேட்டிருக்கிறார்கள், அது என்ன ஏகபத்தினி விரதம், ஏன் 10 பேரை திருமணம் செய்தால் தப்பா, என்னாலே அவள் சந்தோஷப்படுகிறாள், அவளாலே நான் சந்தோஷப்படுகிறேன், இதில் உனக்கு எங்கே கவலை வந்ததுன்னு என்ன கேட்குறான் அவன். ஒரு பெண்ணோடு திருமணம் செய்தால் சந்தோஷம், 2 பேரோடு இருந்தால் 2 மடங்கு சந்தோஷம், 3 பெண்ணை திருமணம் செய்தால் 3 மடங்கு சந்தோஷம், இதில் என்ன நஷ்டம் வருது என்கிறாய், இதே இது அறம் என்று இதை பண்ணாதே என்கிறாய். எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஆனால் என்றைக்கோ நம் பெரியவர்கள் அது வேண்டாம் என்றார்கள். வேண்டாம், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அவன் சொன்னால் அதில் ஏதோ நியாயம் இருக்கும். எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இவன் கேட்டான், என்னாச்சு, 83ஆம் ஆண்டுக்கு பிறகு எய்ட்ஸ் வந்தது. எய்ட்ஸ் வந்து எல்லாரையும் பிடிச்ச உடனே இப்போ ஐக்கிய நாட்டு சபையே ஏகபத்தினி விரதத்தை உபதேசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஐக்கிய நாட்டு சபையே சொல்கிறான், ஒருத்தனுக்கு ஒருத்தின்ட்டு வாழ்ந்துட்டீண்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஆள் போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் உண்டு, எப்போவோ தாடி மீசையெல்லாம் வச்சு விபூதியெல்லாம் பூசி திருவள்ளுவர் வந்து சொன்னார், நாங்கள் கேட்க இல்லை. இப்போ ஒரு கிருமி வந்து சொல்லுது, கேட்க தொடங்கிட்டோம். ஒரு கிருமி வந்து சொல்லுது, நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம தகுதி நமக்கு தெரியுது தானே. நமக்கு பூச்சி புழு சொன்னால் தான் நாங்கள் கேட்போம், பெரிய மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டோம். பூச்சி புழு வந்து சொல்ல வேணும், அது கடிக்க வேணும். எவ்வளவு பெரியவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு திருவள்ளுவன் சொன்னதைத்தான் நீ திருப்பி சொல்லுகிறாய். ஒருவன் ஒருத்தியோடு வாழ்ந்தால் ஒழுக்கம் என்று சொல்கிறாய். இந்த ஒழுக்கத்தை அன்றைக்கு என்னென்று திருவள்ளுவன் கண்டு கொண்டான். எய்ட்ஸ் கிருமி அவனுக்கு தெரியாதே, இந்த நோய் தெரியாதே. அவன் இயற்கையோடு கலந்தான். இயற்கையிலே எங்கெங்கு உண்மை இருக்கிறது என்பெல்லாம் அவனுக்கு பிரத்யட்ச பிரமாணமாய் தெரிந்தது. அதனாலே சொல்லி வைத்தான். அதை பரிசோதிக்க வேண்டும் என்று நினைக்காதே. ஒரு உண்மையை தரிசிப்பதற்கு 3 வழி சொன்னார்கள் நம்முடைய பெரியவர்கள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்கள். பிரமாணங்கள் என்றால் உண்மையை கண்டுபிடிக்கிற வழிகள் என்று அர்த்தம். இந்த பேச்சு கேட்கிறவர்களை மிரட்டுறதுக்கு இப்படி புது புது சொல்ல வேணும் என்று சும்மா எங்கள் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். விளங்காட்டியும் இவர் நல்லா தான் பேசுகிறாருன்னு சொல்லுவார்கள். அதில் என்ன பிரயோசனம்? அதான் பிரமாணம் என்றால் ஒன்றுமில்லை, ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கான சான்றுகள். ஒரு பொருளை இப்போ இதில் இந்த தண்ணீர் பாட்டில் இருக்கிறது, இது நான் சொன்னேன், நீங்கள் நம்புவீங்க. ஏன்? பிரத்யட்ச பிரமாணம், காட்சியிலே உங்களுக்கு தெரிகிறது. இந்த இதை கொண்டு இதிலே புளி இருக்கிறது, உங்களுக்கு நாட்களை அனுபவித்து பழக்கம் உண்டு. அந்த இடத்திலே புகை வருகிறபடியால் நெருப்பு இருக்கிறது என்கிறேன். கண்ணால கண்டியா நெருப்பு இருக்கிறதே? காணவில்லையே. ஆனால் இந்த புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும் என்று தெரிந்தபடியால் இந்த புகையை கண்டவுடனே அந்த இடத்திலே நெருப்பு இருக்கிறது என்று சொல்வது இருக்கிறதே, அது அனுமான பிரமாணம். ஒன்றை வைத்துக்கொண்டு ஒன்றை தெரிந்து கொள்வது. அப்பா இன்றைக்கு வீட்டிலே விருந்தினர்களை சந்தோஷமாக வரவேற்கிறார் என்றால் வீட்டுக்கார அம்மா வீட்டில் இல்லை என்று அர்த்தம். அனுமான பிரமாணம். இல்லாட்டி அவர் பேசாமல் இருப்பார், அம்மா சொன்னா தான் தேத்தனியே வரும். அப்போ இது காட்சியாலே ஒரு உண்மையை கண்டுபிடிக்கலாம், அனுமானத்தாலே ஒரு உண்மையை கண்டுபிடிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக முனிவர்களாக யோகிகளாக இருக்கிறவர்கள் சொன்னதாகிய இந்த பிரமாணம் இருக்கிறதே, அவர்களுக்கு ஒன்று கண்ணால காணவில்லை, அனுமானிக்க தேவையில்லை. பிரபஞ்சத்தோடு அவர்கள் 2 கலந்து விட்டபடியால் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஆராயாதே, அப்படியே ஒத்துக்கொள். அதற்கு ஆகம பிரமாணம் என்று பெயர். திருவள்ளுவன் சொன்னான், கம்பன் சொன்னான், அல்லது முன் வேத ரிஷிகள் சொன்னார்கள் என்றால் அதுக்கு ஆதாரம் கேட்காதே, அவனுக்கு தெரியும். நான் இப்போவே சொல்கிறேன் பாருங்கள், ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட போகிறோம். ஒரு டாக்டர்கிட்ட எனக்கு ஒரு நோய் வந்தது, போனோம். அவர் எனக்கு ஒரு மருந்து கொடுத்தார், வாங்கி குடித்தேன். அவர் சொன்னார், காலையில் இன்ன நேரம் குடிக்க வேணும், மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு குடிக்க வேணும், ராத்திரி இப்படி குடிக்க வேண்டும், குலுக்கி குடி அல்லது குடிச்சிட்டு குலுங்கு, ஏதோ செய். 3ல் 1 சொன்னார். அப்போ இதை வாங்கிட்டோம், மருந்தை வாங்கிட்டு வர்ற எல்லாரும் குடிக்கிறோம். இதில் கஷ்டகாலம் பாருங்கள். 10 வருஷத்துக்கு முதல் எனக்கு ஒரு நோய் வந்தது. அது என்ன நோயின்னு கேட்கப்படாது. ஏன்னா சில பேர் விஷயத்தை விட்டு அதைத்தான் கேட்பான், என்ன நோய் வந்தது உங்களுக்குன்னு. டாக்டர்கிட்ட போனால் ஒரு மருந்து தந்தார், குடித்தேன். ஒரு நாள்லேயே சுகம் வந்துட்டுது. ரொம்ப நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி பணமும் கொடுத்துட்டு வந்துட்டேன். 5 வருஷம் கழித்து திருப்பி அதே நோய் வந்தது. அதே டாக்டர்கிட்ட போனேன். எனக்கு இப்போ பயமே இல்லை, இப்போ அவர் மருந்து தருவார், அடுத்த நேரமே நிற்கும் என்று உறுதியாக தெரியும். போனேன், அவர் வேறு மருந்து எழுதினார்.
டாக்டர் எனக்கு முந்தி இது வந்தது டாக்டர், நீங்கள் தான் வேறொரு மருந்து கொடுத்தீங்கன்னு எனக்கு அந்த மருந்தெல்லாம் பாடம். இப்போ பல பேர் அப்படித்தான், மருத்துவ அறிவு மக்களுக்கு வேணும் என்று சொல்லி போகிற பேஷண்ட்டே டாக்டர்கிட்ட இன்ன மருந்து எழுதுங்கோன்றான். டாக்டரே அவனை கேட்டு தான் எழுதுறார். அப்போ போனோடனே மருந்து இன்ன மருந்து என்று நான் டாக்டர் சொன்னார், என்ன மருந்து இப்படி ஒரு மருந்து கொடுத்தீங்க டாக்டர், அது ஒரு நேரம் குடித்தோன்னே சுகமாயிட்டுன்றேன். அவர் சொன்னார், அது இப்போ குடிக்கப்படாது என்றார். ஏன் டாக்டர், அது குடித்தா என்ன என்று கேட்டேன். குடித்தா கேன்சர் வரும் என்று இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்தை அவர் எனக்கு தந்ததுக்கு தான் 5 வருஷத்துக்கு முதல் நமஸ்காரமும் பண்ணி பணமும் கொடுத்துட்டு வந்தேன். அதே பாவி இப்போ சொல்கிறார் கேன்சர் வரும் என்று. எனக்கு உள்ளே வந்துட்டு தான் வரையில்லையான்னு இன்றைக்கு வரைக்கும் நித்திரை இல்லை. இங்கே பாருங்க, இப்படிப்பட்ட டாக்டர் தருகிற மருந்தையே யாராவது ஆராய்ஞ்சு குடிக்கிறியா? ஒரு நூலை படித்து விட்டு மனனம் பண்ணிவிட்டு ஒரு மருந்து கொடுக்குறார், அந்த மருந்து அப்படியே வாங்கி யாராவது டாக்டரை போய் கேட்குறீங்க, இந்த மருந்து என்ன மருந்து, இதில் என்னென்ன மூலகங்கள் இருக்கின்றன, நீங்கள் சொல்கிறது உண்மை என்று எப்படி நம்புவது, இந்த மருந்தினுடைய சைட் எஃபெக்ட் என்ன, யாராவது கேட்குறியா? 3 நேரம் குடினோன்னு ஒன்றும் பேசாமல் வாயில் போட்டு குடிக்கிறாய் அல்லவா? வெறும் விஞ்ஞானத்தை நம்பியே உனக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது என்றால் மெஞ்ஞான ஞானிகள் சொன்னதை அப்படியே கடைபிடிக்க வேண்டாமா? அதுக்குத்தான் ஆகம பிரமாணம் என்று பெயர். அந்த பிரமாணம் சொன்னால் அதை அப்படியே நம்ப வேண்டும். அப்படி நமக்கு உலக ரகசியங்களை எல்லாம் சொல்லி போனவர்களுக்கு முனிவர் என்று பெயர். நான் இன்னும் முன்னுரைக்கே வரையில்லை, முடிக்க இல்லை. அவர்களுக்கு முனிவர்கள் என்று பெயர். முனிவர் கடனை எப்படி தீர்ப்பது? இங்கே பாருங்க, எய்ட்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த வருத்தம் வர்றதுக்கு முதலே இதை சொல்லிட்டு போனவருக்கு நாங்கள் எவ்வளவு. இப்போ எய்ட்ஸுக்கு இன்றைக்கு ஒருத்தன் மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, நோபல் பரிசு நிச்சயம். நிச்சயம், முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்க, நோபல் பரிசு நிச்சயம். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, இந்த வருத்தத்தை இன்றைக்கு இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறவனுக்கே நோபல் பரிசு கொடுக்குறியே, 2000 ஆண்டுக்கு முன்னுமே இது வேண்டாம் என்று சொன்னானே, அவனுக்கு நீ எத்தனை பரிசு கொடுக்க வேண்டும்? அவனுக்கு நீ கடன் செய்ய வேண்டாமா? அவனுடைய கடனை நீ தீர்க்க வேண்டாமா? உலகத்தினுடைய இயற்கை நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உலகத்துக்கு சொன்னவன் ஒருவன் இருக்கிறான் அல்லவா? அவனுடைய கடனை எப்படி தீர்ப்பாய்? அந்த நுட்பங்களை சொன்னவனுக்கு முனிவன் என்று பெயர். பரிமேலழகர் எழுதினார், தேவர் கடன் வேள்வியாலும் தென்புலத்தார் கடன் புதல்வராலும் முனிவர் கடன் கேள்வியாலும் தீர்க்கப்படும் என்றார். முனிவருடைய கடன் தீர்ப்பது எப்படி என்று கேட்டால், திருவள்ளுவர் எனக்கு திருக்குறள் சொல்லி வச்சுட்டு போனாரே, திருவள்ளுவருக்கு நான் எப்படி கடன் தீர்ப்பது என்றால், அந்த நூலை நல்லபடி கேள், கேட்டதன்படி நட, இதுதான் திருவள்ளுவருக்கு செய்கிற நன்றி கடன். இப்போதான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வருகிறேன், வேறொன்றும் இல்லை. இந்த மார்கழி பெருவிழா என்ன செய்கிறது என்றால், நாம் தனித்தனி இயற்றாத முனிவர் கடனை கேள்வியால் தீர்க்கின்ற அந்த பெரிய காரியத்தை மார்கழி பெருவிழா நடத்துகிறது. அப்போ மார்கழி பெருவிழாவுக்கே 1 மணி தியாலம் போச்சு. இனி கம்ப விளக்கு இல்லை. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது தான். அதாவது விளக்கு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் பல சொற்களை அர்த்தம் தெரியாமலே பயின்று கொண்டு வருகிறோம். விளக்குவது விளக்கு. ஒன்று தெரியாமல் மறைந்து கிடக்கிற பொழுது அதை தெரியச் செய்வது விளக்கு. நான் கொடுத்திருக்கிற தலைப்பு கம்ப விளக்கு. கம்பன் நமக்கு தெரியாத ஒன்றை தெரியச் செய்கிறான். உங்களில் பல பேர் இன்றைக்கு கம்பராமாயணம் நான் பேசப்போவதாய் நினைப்பீர்கள். நான் அது பேசப்போவதில்லை. கம்பன் செய்த காவியத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வாழ்கிற காலம் இருக்கிறதே, தயவு செய்து பெரியவர்கள் தான் நிறைய இருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையிலே நாம் கவலைப்பட்டு கொண்டு வாழ வேண்டிய காலத்திலே வாழ்கிறோம். ஆனால் யாரும் அப்படி கவலைப்படுவதாக தெரியவில்லை, சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் துன்பத்தை நோக்கி இருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற உண்மை கூட தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கிற மூடர்கள். இந்த சொல்லை சொல்வதற்காக நான் என்னையும் உட்படுத்தி சொல்வதால் துணிந்து சொல்லுகிறேன். நாம் இருளை நோக்கி ஒட்டுமொத்தமாக நகர்கிறோம் என்பதை இன்று மட்டும் புரிந்து கொள்ளவில்லை. பஞ்சபூதங்களும் கிளர்ந்து உங்களை அழிக்கப் போகிறோம் என்று செய்தி சொன்ன பிறகும் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. நான் தேடுகிற பணம் என்னை வாழ்விக்கும் என்று நினைத்து கொண்டு முட்டாள்தனம் பண்ணுகிறார்கள், தலைவர்களிலே இருந்து தொண்டர்கள் வரை. செல்வம் யாரையும் காக்காது, நீங்கள் கற்ற கல்வி எவரையும் காக்காது.
இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு ஒன்ற தவறுகளே. ஆனால் அன்றாடம் அழிவோம், அழிகிறோம், அழிந்து கொண்டிருக்கிறோம். இது நாம் மிரட்டச் சொல்வதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். ஒரு 10 பேரிடமாவது இந்த ஒளி வரட்டும் என்ற நம்பிக்கையிலே சொல்லுகிறேன். அன்றாடம் என் நெஞ்சு பயப்படுகிறது. அந்த பயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி இதை தாங்க போகிறோம்? எப்படி இதை சமாளிக்க போகிறோம்? மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சி என்ற ஒரு பொய்யான மாயை நம்மை சூழ்ந்து 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 அன்றாடம் அளிக்கிறது. வீதியிலே ஒருத்தன் தன் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போனால் 15 வருஷத்துக்கு முதல் அவனுக்கு பைத்தியக்காரன் என்று பெயர். இன்றைக்கு எல்லாரும் வீதியிலே பேசிக்கொண்டுதான் போகிறார். ஹலோ, இந்தா வருகிறேன். அதில் இப்படி வச்சிருந்தாவது அவன் ஃபோன் பேசுகிறான்னு தெரியும். இப்போ காதுக்குள்ளேயே என்னமோ செருகிட்டு பேசுகிறான். பைத்தியக்காரன் பேசுகிறான் அப்படின்ட்டு போகிறான் சார். சும்மா இப்போ ஒரு கருவியை பயன்படுத்துவதற்கு தேவை வேண்டாமா? அப்பா ஆஃபீஸுக்கு போன பிறகு அங்கே பேங்கில் ஆஃபீஸர் அவர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கார். கிரிங்குன்னு ஃபோன் அடிக்குது. எடுத்தா அம்மா கேட்குறா, இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டுமா அல்லது காரக்குழம்பு வைக்கட்டுமா? இது ஒரு கேள்வியா? இது நீ அவன் போகிறதுக்கு முதல் கேட்கப்படாதா? ஃபோன் இருக்கு, தட்டினா கேட்கலாம். இது வைக்கட்டுமா வைக்க வேண்டாமா? இதுக்கு இப்போ ஒரு ஃபோன் ஆயிட்டுது பாருங்க. இந்த கருவியினுடைய சேதத்தை நாங்கள் என்ன ஒரு 10 ஆண்டுகளிலே விஞ்ஞானம் சொன்ன பிறகு புரிந்து கொள்வோம். இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். பயன்படுத்துகிற ஆண்கள் மலடர்களாக போகிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். விஞ்ஞானம் என்ற ஒரு பொய்யான மாயையிலே நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். நான் முன்பும் சொன்னேனோ தெரியாது, எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப அதிகம். ஆனால் நீங்கள் என்னை விட அதிகமாக இருக்குன்ற நம்பிக்கையிலே சொல்லுகிறேன். இங்கே பாருங்க, என் பாட்டி காலத்தில் இருந்து நான் வளர்ந்திருக்கிறேனா வளரவில்லையா? உங்களுக்கு கேள்வி. என் பாட்டியின் 50 ஆண்டுக்கு முன் என் பாட்டி வாழ்ந்த காலத்திலே இருந்து இன்றைக்கு நான் வளர்ந்திருக்கிறேனா வளரவில்லையா? எல்லாரும் சொல்கிறீர்கள் வளர்ந்திருக்கிறோம், விஞ்ஞானம் எங்களை வளர்த்து விட்டது என்கிறீர்கள். உங்களை நோக்கி கேட்கிறேன், என்ன வளர்ச்சி? இங்கே பாருங்க, நான் சும்மா வழக்கமாக சொல்கிறதே தான் இங்கேயும் சொல்கிறேன். எங்கள் பாட்டி காலத்திலே வடை சுடுகிறதுன்னு ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். சும்மா வடை சுடுறது ஒரு சும்மா சாதாரண சம்பவம் சார். எங்கள் பாட்டி காலத்திலே வடை சுடுறதுக்கு ஆக குறைஞ்சது 5 மணி நேரம் வேணும். என்றால் அந்த காலத்தில் உளுந்து கோதோடு தான் வரும். கருப்பு கருப்பாக அப்படி முழுசி பார்க்கும். அதை நல்லா ஊற விட்டு கழுவி அந்த கோதை எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் செல்லும். சுத்தமாக அந்த மேலே அந்த உளுந்து கவர் இருக்குதே, அது எங்கள் ஊரில் கோதுன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ தெரியல. அந்த உளுந்துக்கு மேலே கருப்பாக இருக்குமே, அதை கழுவி சுத்தமாக்குறதுக்கு ஆக குறைஞ்சது 1 மணி நேரம் வேணும். அதுக்கு பிறகு ஆட்டுக்கல் கழுவ வேணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும். சில பேர் கழுவாமலே அரைப்பார்கள், அது வேறு. கழுவ வேணும். கழுவி சுத்தமான பிறகு உளுந்து அதில் போட்டு அரைக்க வேணும். அரைச்சி எடுத்த பிறகு ஆட்டுக்கல் கழுவி வைக்க வேணும். அதுக்கு 1/2 மணி நேரம் செல்லும். அதுக்கு பிறகு வீட்டில் விறகு வச்சு அடுப்பு மூட்டி சுட்டு எண்ணெய் வச்சு அது கொதித்த பிறகு இலை பிடுங்கி அப்படி தட்டி வடை போட்டு சுட்டு எடுக்க கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகிரும். ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் வடை சுட்டுடலாம் நினைச்சா. உளுந்தெல்லாம் கழுவவே வேண்டாம், அதுவாக சட்டையை கழட்டி போட்டு வந்து கடையில் இருக்குது. உங்களுக்கு ஏமா என்ன சட்டை கழட்டுற வேலை, நானே கழட்டிட்டு வந்துடுறேன்னு அது நிர்வாணமாகவே வந்துருக்குது. அப்படியே தூக்கி தண்ணியில் போட வேண்டியது தான். ஊறின உடனே மெஷினில் போட்டு இந்த அம்மா இப்போ சொல்கிறா, எங்கள் பாட்டி சொன்னது இப்போ, ஐயோ எனக்கு வேலைன்னா ரொம்ப வேலையாக இருக்குது. என்ன அந்த கிரைண்டர் சுவிட்சை இப்படி அமர்த்துறது தான் அவங்களுக்கு வேலையா. கிருன்றோடனே உளுந்து அரைஞ்சிட்டு நிற்குதுங்க சார். அதுக்கு பிறகு அடுப்பெல்லாம் ஒன்று விறகு தேட வேணாம், ஒன்று வேணாம், கேஸை இப்படி தட்டுறது. இதில் தான் இப்போ அம்மாமாரெல்லாம் களைச்சி போகிறாங்களாம். அப்படி தட்டினோன்னா அடுப்பு எரியுது, வச்ச உடனே வடை சுட்டு எடுத்தாச்சு. 1/2 மணி நேரத்தில் வடை. இப்போ நான் சும்மா நான் ஒரு நகைச்சுவைக்காக இதை சொல்லவில்லை. இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், 5 மணி நேரம் மெனக்கெட்டு சுட்ட வடை இன்றைக்கு 1/2 மணி நேரத்தில் சுடுகிறோம். அப்போ என்ன ஆயிட்டுது? 4.5 மணி நேரம் மிச்சம் பிடிச்சு விட்டோம் என்று ஆகிறது. உண்மையா இல்லையா? 4.5 மணி நேரம் மிச்சம் பிடிச்சு விட்டோம். ஒவ்வொரு சம்பவத்திலும் இந்த விஞ்ஞான கருவிகள் செய்கிற துணையை கொண்டு நான் இது ஒவ்வொன்றா சொன்னால் ஒரு மாதிரி 1.5 மணி நேரம் பேசலாம், வேணாம். இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு நான் உங்களை கேட்கிறேன், ஒவ்வொன்றிலும் நாங்கள் நேரம் மிச்சம் பிடிச்சிருக்கிறோமா இல்லையா? விஞ்ஞான கருவியினாலே மிச்சம் பிடிச்சிருக்கிறோம். இப்போ நான் கேட்கிறேன், அப்படியானால் எங்களுக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகி இருக்க வேண்டும்? உங்களை தான் கேட்கிறேன். என் பாட்டிக்கு நேரம் மிச்சமாக இருந்தது. சமையல் பண்ணி இப்படி வடை சுட்டு வேலை செய்து எல்லாம் முடித்த பிறகு கால் நீட்டி உட்கார்ந்து பக்கத்து வீட்டு பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உறவு கொண்டாடி பேசி இருந்தார்கள். இன்றைக்கு எவனை கேட்டாலும் நேரம் இல்லை என்றான். எவனை கேளுங்க,
சும்மா தம்பி எப்படி சும்மா நேரம் இல்லை, நான் பிறகு வர்றேங்கிறான். நான் கேட்குறேன், விஞ்ஞான கருவிகளினாலே நேரத்தை மிச்சம் பிடித்தாயே, நான் சொன்னது சான்று. வடை சுடுறதுலேயே உனக்கு 4.5 மணி நேரம் மிச்சமாகி இருக்கிறது. மிச்ச கருவி எல்லாம் நினைச்சு பாரு, எவ்வளவு நேரம் மிச்சம் பிடிச்சிருக்கிறாய். இப்போ உங்களை கேட்கிறேன், மிச்சம் பிடிச்ச நேரம் எல்லாம் எங்கே? என் பாட்டிக்கு நேரம் மிச்சமாக இருந்தது, என் பாட்டனுக்கு நேரம் மிச்சமாக இருந்தது. உறவு கொண்டாடினார்கள், ஒரு கல்யாண வீடுண்டா 10 நாள் கொண்டாடினார்கள், சொந்தம் எல்லாம் கூடினார்கள், பலகாரம் சுட்டார்கள், எல்லாம் நடந்ததே. இன்றைக்கு ஒன்றுமே இல்லையே. எல்லாரும் கருவிகள் வந்து விட்டன, நேரத்தை சுகப்படுத்தி விட்டோம், வேலையை சுகப்படுத்தி விட்டோம் என்று சொல்கிறீர்களே, நீங்க மிச்சம் பிடிச்ச நேரம் எங்கே? எவனாவது பதில் சொன்னா குடுமையா அறுத்துருவேன். சொல்ல முடியாது. எல்லாரும் நேரம் இல்லை. அதில் இருந்தே நாம் வாழுகிற வாழ்க்கை மாயை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அதிலிருந்தே தெரியவில்லையா? எங்கோ ஒரு பிழை நடக்கிறது. நேரத்தை மிச்சம் பிடிப்பதாக நினைத்து செயல்பட்டு நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு நேரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் தனித்தனி பூ போட்டு கும்பிட வேண்டும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து உட்கார்ந்துருக்கிறீர்களே என்று. இப்போ அதுக்குன்னு சொல்ல நேரம் இல்லை, நீங்கள் டேப் இருந்தால் தாங்க நாங்கள் கேட்குறோம்னுவாங்க. அப்போ நான் கேட்கிறேன், நாங்கள் எங்கோ ஒரு பிழை நோக்கி நகர்கிறோம். எங்கோ ஒரு பிழை நோக்கி நகர்கிறோம். அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. எவனை கேட்டாலும் டென்ஷன் என்கிறான். காலையில் சாப்பிட்றான் இல்லை. அந்த காலத்தில் அம்மா எழும்பி இட்லி கரைச்சி இட்லி சுட்டு சாம்பார் வச்சு கொடுத்த நேரம் எல்லாம் போய் இப்போ பிரெட் தான் எல்லாருக்கும் சாப்பாடு. இல்லாட்டி பீஸாண்டு ஒன்று வந்துருக்கு இப்போ புதுசா. எனக்கு அந்த பெயரே பிடிக்கிறது இல்லை. 2 எழுத்துமே நல்ல எழுத்தா இல்லை. அதுக்கு மேலே மேடையில் சொல்லப்படாது. பீட்சாங்கிறாங்கன்னே, அது 2 எழுத்துமே நல்ல எழுத்தா இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கே போயிட்டு நேரம்? ஏதோ நம்மை நாம் ஏமாற்றுகிற ஒரு உலகத்துக்குள்ளே அன்றாடம் போய்கொண்டிருக்கிறோம். மறந்து போகாதீர்கள். நம்முடைய மூதாதையர்கள் சொன்னார்கள், யுகங்களை 4 யுகங்கள் என்று பிரித்தார்கள். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் இருக்கிறதே, இதற்கு கலியுகம் என்று பெயர். 4வது யுகம். தயவு செய்து இதை தெரிந்து கொள்ளுங்கள். 4 யுகங்கள். நம் தர்ம நூல்கள் சொல்லின இந்த 4 யுகத்திலே, முதல் யுகத்திலே, எனக்கு இந்த பெயர்கள் எல்லாம் ஞாபகத்தில் நிற்காது சார், நீங்களே போய் புத்தகத்தில் பார்த்துக்குங்க. அந்த யுகம் இந்த 4 யுகம் கலியுகம் தான் நான் வாழ்கிற யுகம் அப்படியா தெரியுது. முதல் யுகத்திலே தர்ம பசு 4 காலிலே நிற்குமா. தர்மசாஸ்திரங்கள் எழுதின முதல் யுகத்திலே தர்ம பசு 4 காலிலே நிற்குமா. 2வது யுகத்திலே தர்ம பசு 3 காலிலே நிற்குமா. 3வது யுகத்திலே தர்ம பசு 2 காலிலே நிற்குமாம். கலியுகத்திலே, அதாவது நாங்கள் வாழ்கிற யுகத்திலே, தர்ம பசு ஒற்றை காலிலே நிற்கும் என்றார்கள். அர்த்தம் புரிகிறதா? ஒத்த காலில் 4 காலில் நிற்கிற பசு ஒத்த காலில் நின்றா எவன் தொட்டாலும் விழுந்துரும் சார், அவ்வளவுதான். இப்போ தர்மம் எவன் தொட்டாலும் விழுவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பெற்றோர்களே, உங்களை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஒரு அவலமான இருளிலே நாங்கள் விட்டுவிட்டு போகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொத்துக்கள் சேர்த்து விட்டோம், வீடுகள் வாங்கி வைத்திருக்கிறோம், கார் இருக்கிறது, டிவி இருக்கிறது, ஆண்டனா இருக்கிறது. நான் பிள்ளைக்கு என் அப்பன் சேர்க்காததெல்லாம் பிள்ளைக்கு சேர்த்து வைத்து விட்டேன் என்று தயவு செய்து ஏமாந்து போய் சொல்லாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை அவலமான ஒரு உலகத்துக்குள் விட்டுவிட்டு போகிறேன் என்று அன்றாடம் கவலைப்படுங்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், அன்றாடம் கவலைப்படுங்கள். இங்கே பாருங்க, நான் எப்பவும் சொல்லுறேன், இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது. 30 வயசுல நான் ஒரு அளவு ஒழுக்கமாக இருந்தேன். 100% ஒழுக்கமாக இருந்தேன் என்று சொன்னால் பொய் சொல்ல வேணும். எவனும் 100% சரியானவன் இல்லை. 30 வருஷத்துல நான் ஒழுக்கம். இப்போ இன்றைக்கு 30 வயசுல இருக்கிற ஒரு பையன் என் அளவு ஒழுக்கமாக இருக்கிறான் என்று வையுங்கள். நானும் அவனும் சமனில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். நானும் அவனும் சமனில்லை. நான் 30 வயதிலே ஒழுக்கமாக இருந்தது போல இன்றைக்கு ஒரு இளைஞன் 30 வயதிலே ஒழுக்கமாக இருந்தால் அவன் என்னை விட 100 மடங்கு உயர்ந்தவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என் அப்பன் என்னை விட, அப்பன் 30 வயசிலே ஒழுக்கமாக இருந்தது போல நான் இருந்தேன் என்று வையுங்கள். அவரை விட நான் 100 மடங்கு உயர்ந்தவன். ஏனென்றால் சூழல் தவறாகி கொண்டே இருக்கிற பொழுது ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கிறான் என்றால் அவன் நிச்சயம் முதல் இருந்தவனை விட பெரியவன் தான். இருள் நிறைகிற ஒரு உலகத்துக்குள்ளே அவர்களை நாங்கள் விட்டுக்கொண்டே போகிறோம். நான் சொல்வதுண்டு, நகைச்சுவையாகத்தான் சொல்வதுண்டு, ஆனால் அதுக்குள்ளே உண்மை உண்டு. இங்கே பாருங்க, இப்போ என்ன பார்த்தா நல்லவனா தெரியுதா கெட்டவனா தெரியுதா? கொஞ்சம் யோசிங்க. கிட்டத்தட்ட காவி மாதிரி எல்லாம் கட்டுற, அதனால கெட்டவனா தான் இருப்பேன். பார்வைக்கு ஏதோ ஒரு நல்லவன் மாதிரி தோற்றம் இருக்கிறது அல்லவா? இப்போ நான் உங்களை கேட்குறேன்,
நான் சாராயம் குடிப்பேனா இல்லையா? ரெண்டாவது கேள்வி, நான் சிகரெட் குடிப்பேனா இல்லையா? இப்போ உங்கள் மனதில் வர்ற பதில் தான் தெரியுது, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீ எல்லாம் சாராயம் குடிப்பியா, சிகரெட் குடிப்பியா? அடுத்தது, நான் பெண்களை அரைகுறை ஆடையோடு நான் ரசித்து பார்ப்பேனா இல்லையா? முதல் ரெண்டும் செய்தாலும் செய்வீங்க, இது செய்ய மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், மன வருத்தத்தோடு சொல்கிறேன், இது மூன்றையும் நான் செய்கிறேன். ஐயா பழனியப்பன் ஐயா, இவனை இறக்கு மேடையால. நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் சாராயம் குடிக்கிறேன், நான் பெண்களை பார்க்கிறேன். எப்படி என்று கேட்கிறீர்களா? நான் சொல்கிறேன், நான் அன்றாடம் இருமல் மருந்திலே லேபிள்லேயே எழுதி போட்டிருக்கிறார்கள், அல்கஹால் இதில் இவ்வளவு வீதம் சேர்ந்திருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அதை பார்த்து தான் வாங்கி குடிக்கிறோம். நான் எப்படி சாராயம் குடிக்காதவன் என்று சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சத்தியமாக சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எழுதுகிற, நீங்கள் குடிக்கிற குளிர்பானங்களில், நீங்கள் குடிக்கிற மருந்துகளில் வெளியிலேயே எழுதி போகிறான் அல்கஹால் இத்தனை வீதம் சார்ந்திருக்கிறது என்று. 100 மில்லி குடித்தவன் குடிகாரன், நான் 5 மில்லி குடித்தா குடிகாரன் இல்லையா? நானும் குடிகாரன் தான். விரும்பியோ விரும்பாமலோ இன்றைய உலகத்திலே நானும் மதுவை உண்கிறேன். பஸ்ஸில் ஏறி போகிறேன் பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சிகரெட் குடிக்கிறான், இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சிகரெட் குடிக்கிறான், இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சிகரெட் குடிக்கிறான், பின்னுக்கு சிகரெட் குடிக்கிறான். நான் குடிக்க இல்லை என்று சொல்ல முடியுமா? அவனெல்லாம் சிகரெட்டை வாயில வச்சு கஷ்டப்பட்டு புகை இழுத்து குடிக்கிறான். நான் இவங்கள் அடிக்கிற புகையை சும்மா குடிக்கிறேன், சும்மா குடிக்கிறேன் சார். நான் சிகரெட் குடிக்காதவன் என்று சொல்ல முடியுமா? சிகரெட் குடிக்கிறதுங்கிறது என்ன? அந்த புகையை உள்வாங்கிறது. நான் நல்லா வாங்குறேன். தியேட்டரில் போயிருந்தா அத்தனை பேரும் குடிக்கிறாங்க, நான் காசு இல்லாமல் குடிக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். பெண்களை பார்க்கறது இல்லை என்று சொன்னேனே, வீட்டில் வந்து இப்போ ரூமுக்கு ரூம் டிவி போட்டுவிட்டார்கள். அப்படி இருந்தால் தானே வீட்டில் சுதந்திரம். ஏன்னா அப்பா ஒரு சேனல் பார்ப்பாராம், அம்மா ஒரு சேனல் பார்ப்பாங்களாம், பிள்ளை ஒரு சேனல் பார்ப்பா. அதுக்கு வசதியாக அப்பாவுக்கு பணம் இருக்குது, வீட்டுக்கு ஒரு சேனல் வாங்கி போட்டாச்சு. வீட்டில் வந்து டிவியை தட்டினா அவள் அரைகுறை ஆடையாக வந்து ஆடுறாள். ஆஃப் பண்ண நினைச்சாலும் 5 நிமிஷம் நிப்பாட்ட முடியலை. நான் என்ன சொல்லலை, 98 வயசு கிழவனுக்கும் அதுதான் ஐயா கதி. நிறுத்த நினைக்கிறோம். நம்ம ரூம்லேயே வந்து ஆடுறா. முந்தி ஒரு பெண் அரைகுறையாக ஆடுறதா இருந்தால் ஒன்று கொட்டகையில் போய் பார்க்க வேண்டும். இப்போ வீட்டிலேயே வந்து ஆடுறாளே. நான் பார்க்க நினைக்காட்டியும் சேனல் மாத்திர பொழுது சங்கரர் சேனல் தான் பார்க்கலாம்னு தட்டினாலும் அதுக்குள்ள 5 பேர் ஆடிடுறாளே. அப்போ நான் பார்க்க இல்லை என்று சொல்ல முடியுமா? இப்போ பாருங்க, இயற்கை சூழல் என்னை குடிகாரனாக்கி இருக்கிறது, என்னை புகைப்பிடிப்பாளனாகி இருக்கிறது, என்னை பெண்பித்தனாக்கி இருக்கிறது. 50 வருஷத்துக்கு முதல் இது இல்லை. அந்த நேரத்திலே நான் இந்த ஒழுக்கத்தோடு இருந்தது பெருசல்ல. இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இந்த குற்றங்கள் சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற பொழுது இளைஞன் இதை தவிர்த்து நிற்பான் என்றால் அவனை காலில் விழுந்து நான் கும்பிடுவேன், அவனை காலில் விழுந்து நான் கும்பிடுவேன். இது ரொம்ப துன்பம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய இளைஞன் நாளைக்கு என்னுடைய வயசு வந்தோனே அவனுக்கு பிறகு வர்ற இளைஞனே காலில் இல்லை குழி வெட்டி கும்பிட வேணும். ஏனென்றால் பிழை நாளுக்கு நாள் ரெட்டிப்பாக 100 மடங்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது, 100 மடங்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கம்ப்யூட்டர் டெலிஃபோனுக்குள்ளேயே வந்துட்டு பாருங்க, தட்டினா என்னென்னமோ எல்லாம் தெரியுது. பாராளுமன்றத்திலேயே எம்பிமார் அதை வச்சு பார்க்குறான் என்று கேள்வி. இன்றைக்கு பிழை இல்லாமல் இருப்பது கடினமே தவிர பிழை நம் வாழ்க்கையினுடைய இயல்புகளிலே ஒன்றாகிவிட்டது. அப்ப எப்படி சமூகத்திலே பஞ்சபூதங்களும் கிளறாமல் நிற்கும்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, வேறு ஒன்றும் இல்லை. சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, நாங்கள் 2 ஊடகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்வதெல்லாம் பெரும் ரகசியங்கள். இப்படி சொல்றதால இவர் ஏதோ தன்னைத்தானே போல நான் சொல்வது ரகசியம் என்று நான் சொல்வதால் ரகசியம் இல்லை, உயர்ந்தவர்கள் சொன்னவற்றை சொல்லுகிறேன். காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரல் என்று ஒரு 7 தொகுதி 8 தொகுதி எழுதியிருக்கிறார். படிக்கக்கூடியவர்கள் அதை வாங்கி படியுங்கள். என்ன ஒரு குறைபாடு, வேறொன்றும் இல்லை, வடமொழி கலப்பு நிறைய அந்த எழுத்தில் வந்திருக்கிறது. கொஞ்சம் அது களைப்பாகிறது. ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்கள் பெரும் ரகசியங்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒருத்தர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று நான் வியக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் அவர் சொல்றதை உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன். இப்போ நாங்கள் இயங்குகிறோம் அல்லவா, நாம் எல்லாரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இயங்கும் வரைக்கும் தான் உயிருள்ளவர்கள். நம்முடைய இயக்கம் எதிலே தங்கி இருக்கிறது? இயக்கம் என்று நான் சொல்வது என்ன என்று உங்களுக்கு விளங்குறது அல்லவா? என்னுடைய ஊடாட்டம், நான் 2 விடயத்திலே என்னுடைய ஊடாட்டம் தங்கி இருக்கிறது. ஒன்று இடத்திலே, மற்றது காலத்திலே. இப்போ பாருங்க, நீங்க இயங்க வேணும். நீங்க பாருங்க, இந்த கை இருக்கிறது அல்லவா,
இப்படி தூக்குகிறேன். இது கையினுடைய இயக்கம். இப்போ பாருங்க, இந்த இயக்கத்துக்கு ஒன்று இவ்வளவு தூரம் தூக்கியதாகிய இடம் வேண்டும். இந்த இடத்தை கடந்தால்தான் அது இயங்கியது என்று அர்த்தம். இப்படியே கை இருந்தால் இயங்கியது என்று அர்த்தமா? அப்போ என்னுடைய கையினுடைய இயக்கம் இடத்திலே தங்கி இருக்கிறது. இவ்வளவு 10 அடி தூக்கினேன், இடத்திலே தங்கி இருக்கிறது. அடுத்தது ரொம்ப நுட்பமாக கேட்க வேண்டும். இதை நான் இப்படி கை இவ்வளவு தூரம் தூக்குவதற்கு இப்படி 2 வினாடி போச்சா இல்லையா? இந்த காலத்திலேயும் என் இயக்கம் தங்கி இருக்கிறது. இடத்திலே தங்கி இருப்பது இடம் தூளமாக இருக்கிறபடியால் நமக்கு புரிகிறது. இப்போ இதில் இருந்து ஒரு 10 அடி நடக்கிறேன் என்று வையுங்கள். இடத்திலே நான் நடக்கிறேன், இயங்குகிறேன். இந்த நிலம், இந்த மேடை எனக்கு கண்ணுக்கு காட்சி தெரிகிறது. ஆகவே இதை நான் கடக்கிறேன் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் காலம் சூக்குமமானது, அதற்கு வடிவம் இல்லை. காலத்துக்கு வடிவம் இல்லை என்றபடியால் நான் என்னுடைய அந்த இயக்கத்துக்கு காலமும் ஒரு ஊடகம் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. நான் சொல்றது ரொம்ப பெரிய ரகசியம் பாருங்க. நான் இயங்க வேண்டுமானால் இடமும் வேணும், காலமும் வேண்டும். இடம் சரியாக வேணும், அதற்கு பிறகு காலம் சரியாக வேண்டும். இப்போ என்ன ஆயிற்று என்று கேட்டால், நம்முடைய இயக்கத்துக்கு அடிப்படையாகிய காலமே பிழைத்து விட்டது. காலமே பிழைத்து விட்டது. ஆகவே நீ எவ்வளவுதான் ஒழுங்காக இயங்கினாலும் காலத்தினுடைய கோளாறு காரணமாக உன் இயக்கத்திலே பிழை இனி வந்தே ஆகும். இங்க பாருங்க, காலம் என்பது ஒரு சடப்பொருள். எங்களுக்கு பல பேர் நாங்கள் அதை விளங்கவே இல்லை. காலம் என்றால் கலண்டர் என்று நினைக்கிறவன் கன பேர் இருக்கிறான், மணிக்கூடு என்று நினைக்கிறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான். இந்த ஒரு 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 கலண்டரில் ஒரு பேப்பரை கிழிச்சோன்னா ஒரு நாள் போச்சுன்றான் சில பேர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலம் என்பது உனக்கு புரியாத ஒரு சூக்கும தத்துவம். புரிய வேண்டும் என்பதற்காக தூளமாக கலண்டரில் தொங்க விட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். காலத்துக்கு எல்லை உண்டா? நாம் அதை எல்லைப்படுத்தி விட்டு காலம் எல்லைப்படுத்ததாக சொல்லி கொண்டிருக்கோம். காலத்துக்கு எல்லை கிடையாது. காலம் என்று தொடங்கியது தெரியவில்லை, என்று முடியும் எவருக்கும் தெரியவில்லை. இந்த சூக்குமத்தை நாம் விளங்க வேண்டும். அந்த சூக்குமத்துக்கு அது ஒரு சடம், காலம் சடம். ஆனால் அதற்கு சில காரியங்களை செய்கிற சக்தி உண்டு. இங்கே பாருங்க, மாங்காயை பிடுங்கி கடிக்கிறோம், பச்சை புளி புளிக்கிறது. மாங்காயை பிடுங்கி கடிக்கிறோம், பச்சை புளி புளிக்கிறது. இதே மாங்காயை 2 மாதம் கழித்து பிடுங்கி சாப்பிட்டால் சித்தினிப்பாக இனிக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? மாங்காய் புளியாக இருக்கிறது, 3 மாதம் போய்விட்டது. அதே மாங்காய் எப்படிங்க தின்றால் இனிப்பாக இருக்கிறது. நான் இப்போ கேட்கிறேன், இந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் இடையிலே என்ன நடந்தது? புளிச்ச மாங்காய் தான் இனிக்குது சார். இந்த புளிச்ச மாங்காய் இனிக்கிறதுக்கு இடையில என்ன நடந்தது? வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காலம் போனது, அவ்வளவும் தான். என்னாச்சு தெரியுமா? காலம் இனிப்பை, புளிப்பை இனிப்பாக்கி விட்டது. இப்போ காலம் சடமானாலும் அதற்கு ஒரு சக்தி உண்டு என்று உங்களுக்கு தெரிகிறதா? புளிக்கிறது, இனிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் பாரதி சொன்னான், காயில் புளிப்பதென்ன கண்ணபரமாத்மா, நீ கனியில் இனிப்பதென்ன கண்ணபரமாத்மா என்றான். டே, காலமாக நின்று புளிக்க வைக்கிறவன் நீ தாண்டா, இனிக்க வைக்கிறவன் நீ தாண்டா. அப்போ இப்போ காயில் புளிக்கிறது, கனியில் இனிக்கிறது, என்ன போச்சு? இடையில காலம் போச்சு. 25 வருஷத்துக்கு முதல் நான் எவ்வளவு அழகா இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா? அவரவர் அழகு அவரவருக்கு தான் தெரியும். இன்றைக்கு முதுமை வந்தோன்னே அந்த அழகு போய்விட்டது என்று எல்லாருமே கவலைப்படுகிறோமே, என்னாச்சு? கொஞ்சம் காலம் போச்சு, அவ்வளவு தான். என்ன முதுமையை நான் வச்சு பூட்டி கொண்டேனா? 20 வயசுல பளபள என்று இருந்த ஒருத்தன் முதுமை வந்தோடனே சுருங்கி போகுது, தோலெல்லாம் சுருங்கி போகுது. என்னாச்சு? காலம் கடந்தது, முதுமை வந்துட்டுது. அப்ப காலத்துக்கு சக்தி உண்டா இல்லையா? மாரி காலத்திலே தயிரை சாப்பிட்டா செமிக்குது இல்லை, என்ன அர்த்தம்? காலம் பொருந்தது இல்லை. அப்போ நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் காலத்திலும் தங்கி இருக்கின்றன என்ற உண்மையை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதெல்லாம் தேவ ரகசியங்கள். அதனால்தான் தமிழன் எவ்வளவு கெட்டிக்காரன் என்று சொல்றதுக்கு ஒரு இது சொல்றேன் பாருங்க. தமிழ் மொழியை ஆக்குகிற பொழுது வினைச்சொல் பெயர் சொல் என்று 2 சொல் ஆக்கினான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒருத்தருடைய பெயரை சுட்டுவது பெயர் சொல், ஒரு செயலை சுட்டுவது வினைச்சொல். வினைச்சொல்லுக்கு இலக்கணம் எழுதுகிற காலத்திலே தொல்காப்பியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே எழுதினார், வினைச்சொல் காலம் காட்டும் என்று எழுதினார். தமிழை ஒழுங்கா படிச்சிருந்தாலே எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். வினைச்சொல் காலம் காட்டும். வினைச்சொல்லுக்கு லட்சணமே அது காலம் காட்ட வேணும். நடந்தான் என்ன தெரியுது? முன்னே நடந்தான், நடக்கிறான், இப்ப நடக்கிறான், நடப்பான், இனி நடப்பான். அப்ப வினைச்சொல் காலம் காட்டாவிட்டால் அது வினைச்சொல் இல்லை.
அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது? வினை நிகழ வேண்டுமானால் இடம் எவ்வளவு அவசியமோ காலமும் அவ்வளவு அவசியம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், வேற ஒன்றும் வேணாம், உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன் சார், வேற ஒன்றும் இல்லை. நல்ல பென்ஸ் கார் எத்தனையோ கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிறீர்கள். உங்கள்கிட்ட கார் இருக்கிறது, கார் வசதியாக இருக்கிறது. இந்த வீதி முழுக்க குண்டும் குழியுமாக இருந்தால் அந்த காரில் நீங்கள் லேசாக பயணம் செய்யலாமா? வீதி முழுக்க மலையும் கிடங்குமாக கிடங்கி இருக்கிறது. நீ கார் வச்சிருக்கிற, ராயல்ஸ் ராய் கார் வச்சிருக்கிற, பென்ஸ் கார் வச்சிருக்கிற, வீதி சரியில்லாவிட்டா என்ன ஆகும்? நீ என்ன கார் வச்சிருந்தாலும் உன் பயணம் பழுதுதான். ஏன்? நீ போகிற அந்த இடம் பழுதாகி இருக்கிறபடியால் உன்னுடைய செயல் பழுதாகும். அதுபோல நீ வாழுகிற காலம் பழுதானால் உன் செயல் பழுதாகும். தெரிந்து கொள்ளுங்கள். நீ வாழுகிற காலம் எப்படிப்பட்ட காலம்? கலியுகம். நாளுக்கு நாள் கலி முத்துகிறது. கலி முத்துகிறது என்றால் என்ன என்று அர்த்தம் என்றால் பாவம் அன்றாடம் விரிகிறது. இன்றைக்கு இருக்கிற பெரிய ஆபத்து என்ன என்று சொல்லுகிறேன்? பிழை இல்லாத உலகம் என்றைக்கும் இல்லை. பிழையோடு தான் உலகம் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற ஆபத்து என்னவென்றால் பிழை பற்றிய பயமும் இல்லாமல் போய்விட்டது. அப்பவும் பிழை செய்தார்கள், ஆனால் பிழை பற்றி அச்சப்பட்டார்கள். இன்றைக்கு பிழை செய்வது ஒரு தகுதி என்ற மாதிரி அவனவன் பேச தொடங்குறான். பெரிய பெரிய ஆளையெல்லாம் ஜெயிலுக்கு பிடிச்சி மறியல் ஏற்றுறான், அவன் கையை காட்டுறான். இப்படி முந்தி என்றால் மொட்டாக்கு போட்டுருவான் பயத்தில். இப்போ என்னாச்சு? பிழை தகுதியாகிவிட்டது. என்ன ஆகிறது? களி முத்துகிறது என்று அர்த்தம். ஒழுக்கம் கெட்டவள் சமுதாயத்துக்கு ஒழுக்கம் பற்றி உபதேசிக்கிறாள். இதுக்கு மேலே நாம் சொல்லப்படாது. அதை கேட்கறதுக்கு பெரிய கூட்டம் டிவியில இருந்து இப்படி பார்க்குது. எவரவர் எதை எதை செய்யக்கூடாதோ அவரவர் அதை எதை செய்கிறார்கள். கூச்சம் இல்லாமல் செய்கிறார்கள், வெட்கம் இல்லாமல் செய்கிறார்கள். மேடையிலே உபதேசம் பண்ணுகிறவன் அறமே இல்லாமல், வாழ்க்கையிலே அறமே இல்லாமல் உபதேசம் பண்ணுகிறான். அது பற்றி யாருக்கு நாணம் இல்லை? தலைவனுக்கு நாணம் இல்லை, தொண்டனுக்கு நாணம் இல்லை, துறவிக்கு நாணம் இல்லை, கற்றவனுக்கு நாணம் இல்லை. பிழை என்பது இன்றைக்கு நம் தகுதிகளிலே ஒன்றாகிவிட்டது. அவருக்கு 5 வீடு சார். நான் சொல்கிற வீடு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அது என்னை விட உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது. அது ஒரு தகுதியாக போய்விட்டது சார். ஒரு காலத்திலே அப்படி பிழை செய்தவனை சமுதாயம் புறந்தள்ளியது. அவன் எவ்வளவு நல்லவனாக இருக்கட்டும், ஒழுக்கம் இல்லாதவனா தூர போடு. பெண்ணுக்கு ஒழுக்கம் இல்லையா? ஒழுக்கம் இல்லாத பெண் இருந்தாலா அவளுக்கு தனி வீதி அமைத்தார்கள் தமிழர்கள். தனி வீதி, பரத்தையர் வீதி என்று வீதி அமைச்சு, அம்மா நீ இப்படி தான் வாழ போகிறாயா, அந்த வீதியில் போய் இருந்து கொள், மற்றவர்களை குழப்பம் பண்ணாதே என்று சொன்னவன் தமிழ். இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் எல்லாரும் எங்கும் வாழலாம். கற்புடையவள் இருக்கிற அதே வீதியிலே ஒழுக்கம் கெட்டவள் வாழலாம். சத்தியவான் வாழுகிற அதே இடத்திலே சூது செய்கிறவன் வாழலாம். சமுதாயம் வளர்ந்திருக்கிறதா தேய்ந்திருக்கிறதா என்று நான் உங்களை கேட்கிறேன். என்ன ஆயிற்று என்று தெரியுமா? இருள் சூழ்ந்த உலகத்துக்குள்ளே மெல்ல மெல்ல நம் தந்ததியை தள்ளி கொண்டிருக்கிறோம். அதையே தகுதி என்று நினைத்து தள்ளி கொண்டிருக்கிறோம். இதைவிட கொடுமை உண்டா? நீங்க வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிம்மதி உங்கள் பிள்ளைக்கு நிச்சயம் இருக்காது. நான் எழுதி தருவேன், நிச்சயம் இருக்காது. சொத்து சேர்த்து விட்டதா பெருமைப்படுகிறீர்களே, உங்களைப் போல ஒரு மூடர்கள் இருக்க முடியுமா? அன்றாட நெஞ்சிலே பதையுங்கள். ஐயோ என் பேர பிள்ளை நாளைக்கு டெலிஃபோனை தட்டினோன்னே என்னென்ன வரப்போகிறதோ. இப்போ படமா வருது, இனி நேராகவும் வந்துடும் டெலிஃபோனுக்குள்ளாலே. சொல்ல முடியாது சார், அவ்வளவு வளர்ச்சி. அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது கவலை இருக்கிறதா? இப்படி ஆகிவிட்டதே சமுதாயம். ஒரு சின்ன காட்சி, பிழையான காட்சியை கூட என் பெற்றோர்கள் என் கண்ணிலே படவிடவில்லை. அந்த உலகத்திலே வளர்ந்து வந்தேன். இன்றைக்கு பெற்றோர்களே அந்த காட்சி உள்ள பொருளை பிள்ளைகளுக்கு பரிசாக வாங்கி கொடுக்கிறார்கள். எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? அதைத்தான் கலியுகம் என்றார்கள். இருள் நோக்கி உலகம் நகர்கிறது. இருள் நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கலியுகம் பிறந்ததற்கு பாரதத்திலே ஒரு கதை சொல்வார்கள். கலியுகம் பிறந்ததற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். அதாவது மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு கொண்டு வந்து பஞ்சபாண்டவர்கள் ஆட்சியிலே இருந்து விட்டார்கள். முதல் நாள் சபை கூடுகிறது. இது சும்மா ஒரு உபகதை தான். ஆனால் இந்த கதையில் ஒரு செய்தி உண்டு. முதல் நாள் கூடுகிறது. தர்மன் வந்து உட்கார்ந்தான். பஞ்சபாண்டவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். வழக்குகளை விசாரிக்கலாம் என்று உட்கார்ந்த உடனே குறை சொல்லுகிறவரை கூப்பிடு என்ற உடனே முதல் ஒரு வழக்கை கொண்டு வந்து விட்டார்கள். 2 பேர் வந்து நின்றான். 2 விவசாயி வந்து நின்றான். இதை போய் பாரதத்தில் தேடாதீங்க, இருக்காது. சிலது பேச்சாளர்களும் கொஞ்சம் டூப்பு விடத்தானே வேணும்.
அது எங்களுக்கு லைசன்ஸ். ஆனால் இது நான் சொன்ன டூப் இல்லை, இது பரம்பரையாக சொல்ல வர்ற டூப்பில் உண்டு. உட்கார்ந்தான், இவன் வந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்து முதல் வழக்கு 2 விவசாயிகள் வந்தார்கள். தர்மன் கேட்டான், என்ன வழக்கு என்று கேட்டான். ஒரு விவசாயி சொன்னான், எனக்கு இருந்த நிலத்தை நேற்றைக்கு முதல் நாள் இவன் என்னிடம் விலைக்கு வாங்கினான். அதில் ஏதாவது வழக்கா? வரம்பு போட்டதில் பிழையா? அதெல்லாம் ஒன்றும் பிழை இல்லை சார், வழக்கு வேற. என் நிலத்தை முந்தா நாள் இவன் வாங்கினான். பிரச்சனை என்ன என்று கேட்டான் தர்மன். என்ன பிரச்சனை என்று கேட்டான். நான் என்னிடம் வாங்கிய நிலத்தை இவன் நேற்று உழுதான். உழுகிற பொழுது இவன் ஏர் போட்டு உழுது கொண்டு போகிற பொழுது நங்கென்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவன் அந்த இடத்தை கிண்டி பார்த்தான். ஒரு பெரிய பானை நிறைய வைரூரியங்கள் நிறைந்து கிடந்தன. நவரத்தினங்களும் நிரம்பி கிடந்த ஒரு பானை அதற்குள்ளே இருந்தது. இப்போ தர்மன் சொன்னா, ஓஹோ அதுதான் வழக்கா? இப்போ என்ன, முந்த நாள் நீ வித்த காணி, இன்றைக்கு அவன் அதிலிருந்து பொன்பானையை எடுத்துட்டான், உனக்கு சொந்தம் என்கிறாய், அப்படித்தானே என்றான். அது அப்படி நான் சொல்லுவேனா? வந்தவன் சொன்னான், அது இல்லை சார் பிரச்சனை, நான் நேற்று காணியை வித்துட்டேன். இந்த பயல் உழுது அந்த பொன்பானையை எடுத்தவன் நேற்று தானே உங்கள்கிட்ட காணி வாங்கினேன், ஆகவே இந்த பானை எனக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு தான் சொந்தம் என்று வந்து நிற்கிறான். தர்மன் அவனை பார்த்தான். அவன் சொன்னான், சார் என்னதான்டாலும் நான் நேற்று தான் வாங்கி உழுதேன், அது வரைக்கும் இவருக்கு தானே காணி, இந்த பானை இவருக்கு தான் சொந்தம் என்றான். அவனை பார்த்தான் தர்மன். அவன் சொன்னான், எப்போ நேற்று வித்துட்டனோ பானை அவனுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை என்றான். இப்படியும் ஒரு வழக்கா? தர்மனுக்கு இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறேன்னு தெரிய இல்லை. போயிட்டு நாளைக்கு வாங்கடா தீர்ப்பு சொல்கிறேன்னுட்டா. அடுத்த நாள் வழக்கு சபை கூடியது. வந்தான். இப்போ வந்தோடனே அவனை பார்த்து, என்னப்பா என்ன முடிவு பண்ணீங்கன்னு கேட்டான். காணி வித்தவன் சொல்கிறான், அந்த பேச்சுக்கே இடமில்லை, முந்த நாள் தானே நான் விற்றேன், பானை எனக்கு தான் சொந்தம் என்றான். நேர்கீழ் தலைகீழாக சொல்கிறான். அவனை பார்த்தான். எப்போ விற்று கையெழுத்து போட்டானோ எனக்கு தான் சொந்தம், பானை எனக்கு தான் சொந்தம் என்றான் அவன். தர்மனுக்கு ஒன்றும் புரியல. கிருஷ்ணனை பார்த்தான். என்னையா இது நடக்குதுன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நேற்று ராத்திரி கலியுகம் பிறந்துட்டு அதான்டா இது என்றான். பிறந்த பொழுதே இந்த கோளாறு என்றால் இப்போ வளர்ந்து நிற்குது, கலியுகம் வளர்ந்து நிற்குது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த காலத்தில் இருந்து எப்படி நாம் தப்ப போகிறோம், இதுதான் இப்போ கேள்வி. பிழை 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 என்று பிழையை சொல்லி போவதற்கு ஒரு பேச்சா? பிழையிலே இருந்து நாம் மீள்வது எப்படி? தயவு செய்து அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றாடம் இருள் நோக்கி நகருகிறோம். காலம் பிழைத்து விட்டது. காலத்திலே நாம் நகர்கிற எந்த பிழையும் இனி பிழைதான். நான் இப்போ சொல்றது உண்டு பாருங்க, மற்றவர்களை இனி திருத்த முடியாது. என்னையா இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற? திருத்த முடியாது சார். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பஸ் இந்த வீதியில் பிரேக் இல்லாமல் வருகுது. நீ புத்திசாலிண்டா என்ன பண்ண வேணும்? ஒதுங்கிட வேணும். பஸ்ஸை நிறுத்துறேன்னு போய் முன்னுக்கு நின்றால் அந்த கதை தான் இன்றைக்கு. இப்போ கலியுகம் என்கின்ற பஸ் பிரேக் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. நீ செய்யக்கூடியது, நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தனி மனிதர்களாக ஒதுங்கிக் கொண்டு உங்கள் ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளுங்கள். மோதுகிறேன், சமுதாய புரட்சி செய்கிறேன் என்று போகிறவன் அவனை அடித்து தள்ளிவிட்டு போக போகிறது இந்த கலியுகம். என்றால் அது அதுக்கு தோன்றிய காலம், அது தீமைக்காகவே பிறந்த காலம். அந்தந்த காலம் அதற்குரிய வேலையை செய்துதான் தீரும். நம்ம விதி அந்த காலத்தில் பிறந்துட்டோம் சார். குரு மரியாதை உண்டா? பத்தினிக்குரிய பண்பு உண்டா? இதெல்லாம் இப்போ புரட்சி என்கிறார்கள். ஒழுக்கம் இல்லாமல் பெண் வாழ்ந்தால் அது புரட்சி இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் கணவனை மதிக்க வேண்டும்? இப்போ கேள்வி. அப்படி ஒருத்தர் பேசிட்டா அவள் பெரிய அறிவாளி, கணவனே வேண்டாம் என்றால் அவளை விட பெரிய அறிவாளி. இதுக்கு பத்திரிகை இடம் கொடுக்கிறது, டிவி இடம் கொடுக்கிறது. ஒரு துறவி கெட்டுட்டான் என்றால் இன்றைக்கு அது துறவிக்குரிய ஒரு பெரிய லைசன்ஸ். அப்படியெல்லாம் ஆக்கிவிட்டோம். என்ன ஆகிறது என்றால் அன்றாடம் அந்த பஸ் பிரேக் இல்லாமல் வேகமாக வருகிறது. தடுக்க முடியாது. தடுத்தால் அவன் அவுட். அவுட் ஆனவனுக்கு கோட்டும் காப்பாத்தாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு துறவி பிழையாக வந்து தடுக்க போனால் உன்னை அவுட் ஆக்கிடுவான். கோட்டும் துறவிதான் சரி என்று சொல்லும். பொதுப்பட சொல்லுகிறேன். ஏனென்றால் பிழை பலத்தோடு இருக்கிற காலத்திலே பிழையை நீ தனித்து நின்று தடுக்க முடியாது. நீயாவது ஒதுங்கிக்கொள், நீயாவது ஒதுங்கிக்கொள். பிழைகளிலே இருந்து நீயாவது ஒதுங்கிக்கொள். ஒதுங்கிக் கொண்டால் நான் சொல்வது இவ்வளவு தான். அப்போ நீதானே சொல்கிறாய் காலப்பிழை காலப்பிழை என்கிறாயே. நீ ஒதுங்கினாலும் அந்த காலம்தானே உன்னை விழுங்கப் போகிறது. ஒன்றுமில்லை. அப்படி ஒவ்வொருவராக விலகி, நல்லவர்கள் விலகி, நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து கையை கொடுங்கள்.
நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் கைப்பிடியுங்கள். தனியே பஸ்ஸை நிறுத்த முடியாது. 1000 பேர் சேர்ந்து இழுத்து பிடித்தால் பஸ் நிற்கும். பழையபடி முதல் யுகம் பிறக்கும். பழையபடி முதல் யுகம் பிறக்கும். அந்த யுகத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு போவதற்கு சத்தியத்தை பேணுகிற ஒரு சிலராவது தேவை. அதை நோக்கி நகர்த்துவதற்குத்தான் இன்றைக்கும் திருக்குறள் பேசுகிறோம், இன்றைக்கும் கம்பன் பேசுகிறோம், இன்றைக்கும் பாரதம் பேசுவதற்கு காரணம் பொழுதுபோக்கல்ல, எங்களுக்கு பிழைப்பல்ல. இதை சொல்லி சொல்லி ஒரு 10 பேராவது ஒன்று சேர்ந்து ஒரு பலமாக திரண்டோமானால் பழையபடி முதல் யுகத்தை வரப்பண்ணலாம். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொள்ளுங்கள். முதல் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள். சத்தியமாக வாழ்வேன் என்று நினையுங்கள். நான் சொல்லுகிறேன் பாருங்கள், என்ன ஆயிற்று என்றால் இன்றைக்கு இருக்கிற பெரிய கொடுமை, தீமை ருசி எல்லாருக்கும் பரவிவிட்டது. நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை. நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை. தர்ம காரியங்களினுடைய ருசி இன்றைக்கு ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒரு புறம் பேசுவதிலே, ஒருவனிலே பொறாமைப்படுவதிலே அந்த டேஸ்ட் இன்றைக்கு ரொம்ப வளர்ந்து விட்டது. நான் சத்தியம்தான் பேசுவேன் என்று நினைத்து பாருங்கள், அதனுடைய பலம் என்ன என்று தெரியும், அந்த ருசி என்ன என்று தெரியும். அதை ருசிப்பதே இல்லை என்ற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். எனக்கு ஒரு நண்பர் சென்னையிலே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கும் இந்த காலத்துக்குள்ளே வாழலாம் என்ற நம்பிக்கை அப்படி ஒரு சில பேரை பார்க்கறதாலே தான் வருகிறது. நான் மேடையிலே பேசி ஒரு பெரிய அறிவாளி போல இறங்குவேன். அந்த பையன் என்னை வந்து ரொம்ப சாதாரணமாக பேசுவார். நான் ஏதோ அவனுக்கு குரு மாதிரி ஆரம்ப காலத்திலே நானே நினைச்சு கொண்டேன். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை பார்த்த பொழுது வியந்தேன். சத்தியமாக சொல்லுவேன். ஒரு நாள் அவன் சொன்ன செய்திக்காகத்தான் இதை அவனை பற்றி சொல்லுகிறேன். நான் பெயரெல்லாம் குறிப்பிடவில்லை. அவன் ஒரு நாள் வந்து சொன்னான், சார், நான் ஒரு விரதம் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தேன். என்ன விரதம் என்று கேட்டேன். பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் மேற்கொண்டேன். நான் கேட்டேன், என்ன ஆச்சு? ஒரு 3 மாதம் பண்ணி பார்த்தேன் சார், முடியலை என்றான். பொய் சொல்வதில்லை என்ற ஒரு விரதத்தை நாம் இப்படி எப்பயாவது நினைச்சாவது இருக்கிறோமா? இப்போ பொய்யே வாழ்க்கையாகிவிட்டது. பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் இருப்பதாக முடிவு செய்தேன் என்றான் அந்த இளைஞன். நான் சொன்னேன், என்ன நடந்தது? 3 மாதத்துக்கு மேலே என்னாலே தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றான். நான் என்ன நினைத்தேன் என்றால், இப்போ நீங்கள் நினைக்கிறது தான் நான் நினைச்சேன். நான் என்ன நினைத்தேன்? பொய் சொல்லாமல் இருந்து இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று இவன் சொல்லப் போகிறான் என்று நினைத்தேன். என்னுடைய தரக்குறைவு. பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை சார் என்று இவன் சொல்லுவான் அடுத்தது என்று நினைத்து, ஏனப்பா 3 மாதத்துக்கு மேலே ஏன் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றோன்னே அவன் ஒரு பெரிய ரகசியத்தை எனக்கு சொன்னான். என்ன சொன்னான் என்றால், சார் 3 மாதம் பொய் சொல்லாமல் இருந்து பார்த்தேன், எனக்கே பயம் வந்து விட்டது. பொய் சொல்லாமல் இருக்க நான் சொல்வதெல்லாம் உண்மையாக விட்டது என்றான். சத்தியமாக சொல்கிறேன் சார், பொய் சொல்லாமல் ஒரு 3 மாதம் இருந்து பார்த்தேன். அதற்கு பிறகு நான் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிட்டது. பயம் வந்து விட்டது. கோபத்திலே பிள்ளைகளை நாசமா போ என்று திட்டிவிட்டேன். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று பயத்திலே நான் பொய் சொல்வதில்லை என்று அந்த சத்தியத்தை விட்டுவிட்டேன் என்றான். எப்பயாவது இதை நாங்கள் டேஸ்ட் பார்த்துருக்குறோமா? நமக்கு ரொம்ப இந்த சேரியில் விற்கிற சாப்பாடு தின்றே பழக்கமாக போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்றதே இல்லையே. பண்ணி பாருங்க சார். நாக்கிலே சத்தியத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ சொல்வதெல்லாம் சத்தியமாக மாறும். எப்பயாவது அதை பரிசோதிச்சோமா? பரிசோதிக்கவில்லையே. பொய், களவு, காமம், இச்சை, இதுவே தான் நம் வாழ்க்கையாகிவிட்டது. காரணம், நாம் வாழ்கிற கலியுகம். எப்படி இந்த இருளிலே இருந்து நாம் மீள்வது என்ற கேள்விக்கு விடை சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன். வேறொன்றும் இல்லை. ஆண்டவன் இந்த கலியுகத்தை படைத்தவன் யார்? ஆண்டவன் தான் படைத்தான். ஆகவே இந்த பிழைக்கு அவன்தான் பொறுப்பாளி. இந்த பிழைக்குள்ளே நான் ஒளியோடு வாழ விரும்பினால் அதற்கான கருவியை இறைவன் எனக்கு தராவிட்டால் அந்த இறைவன் குற்றவாளி. இருளோடு இருளாக நான் போகிறேன் என்று வையுங்கள், இறைவனை நான் குற்றம் சொல்ல முடியாது. நான் ஒளியாக வாழ விரும்புகிறேன், இறைவா இந்த கலியுகத்திலும் நான் ஒளியாக வாழ விரும்புகிறேன் என்று நான் விரும்பினால் அதற்கு இறைவன் ஒளியை தந்தே ஆக வேண்டும். தந்தால் தான் அவன் இறைவன். தந்தானா இல்லையா? தந்தான். எப்போ தந்தான் என்றால், கலியுக தொடக்கத்திலேயே என்ன செய்கிறார்? வேதங்கள் என்கின்ற சப்த ஓசையை உருவாக்கி வைத்தான். நாங்கள் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைடா, வேதத்தை தமிழில் சொல்கிறதா சமஸ்கிருதத்தில் சொல்கிறதான்ட்டு கடலில் தூக்கி போடணும். இப்படியானவனே, நீ முதல் சொல்லி ஏதாவது ஒன்று நீ சொல்லு. அதை தமிழில் சொல்கிறதா சமஸ்கிருதத்தில் சொல்கிறதா, இதுதான் இப்போ பிரச்சனை. வேத சப்தங்கள் என்ன தெரியுமா? ஒலியே பயனை உருவாக்கும். அதுதான் வேதங்கள். இப்போ தமிழில் வேதம் சொல்லுகிறோம், இங்கிலீஷில் வேதம் சொல்கிறோம், இதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். வேதம் என்னவென்றால் அதற்கு பொருள் பயன் இல்லை, ஓசை பயனே உண்டு. அதுதான் வேதம். இருக்கு, யசூர், சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களை வியாசர் வகுத்து வைத்தார்.
இன்றைக்கு அந்த பெயர் கூட நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு உத்தமமாக வந்துட்டோம். அறிவாளிகள் என்று எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். அந்த 4 வேதங்கள் என்ன தெரியுமா? எல்லா பிரபஞ்சங்களிலும் ஜீவன்கள் வாழ்கின்றன. இன்றைக்கு விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதனால் தான் ரொக்கெட்டா அனுப்புகிறான். எங்கெங்கு அண்டங்கள் உண்டோ அங்கங்கு உயிர் வாழ்கின்றன. அந்த உயிர்களினுடைய தர வேறுபாடு உண்டு. உயர் அண்டங்களிலே உயிர்கள் வாழ்கின்றன. அவை உலகத்தை ஆட்டிவிக்கக்கூடிய சப்தங்களை எழுப்புகின்றன. அந்த சப்தங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது. இந்த பூமியிலே அந்த சப்தத்தை உள்வாங்கக்கூடிய வகையிலே தம்மை ஆளாக்கி கொண்ட முனிவர்கள், ரிஷிகள் அந்த சப்தத்தை தமக்குள்ளே வாங்கினார்கள். அப்படி தாம் வாங்கிய சப்தத்தை வெளிப்படுத்தினார்கள். அதற்குத்தான் வேதம் என்று பெயர். ஒரு விஷயம் சொல்றேன் சார். இந்த பஞ்சபூதம் குழம்புதுன்றனே எப்படி நிறுத்தலாம் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த பொருள் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. இது தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லா பொருளும் அணுக்களாலே ஆனவை. எல்லா பொருட்களும் அணுக்களாலே ஆனவை. அந்த பொருள் நம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த பொருளுடைய சத்தம் நம் காதுக்கு கேட்கிறது என்றால் அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும். அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான அணு உண்டு. அந்த அணுக்கள் அசையும். அணுக்கள் அசைந்தால் ஒலி உண்டாகும், சத்தம் உண்டாகும். எந்த ஒரு பொருளும் இப்படி தேய்ச்சா சத்தம், இந்த பாருங்க சத்தம் வருகிறது அல்லவா? இதை இழுத்தா இந்த அணு அசைந்தால் சப்தம் வரும். இந்த சப்தத்தின் நுட்பங்கள் நமக்கு புரிவதில்லை. சில சப்தங்கள் இது கேட்குது எல்லாம். இப்போ நீங்கள் உட்கார்ற சேர்ல இருக்கிற அணு அசைஞ்சு கொண்டு தான் இருக்கு சார். அதில் ஒரு சப்தம் வந்து கொண்டு தான் இருக்கு. அந்த சப்தத்தை உள்வாங்குகிற காது உங்களுக்கு இல்லை. ரிஷிகள் இயற்கையோடு பொருந்தின காரணத்தினாலே அந்த சப்தத்தை உள்வாங்கினார்கள். இப்ப பாருங்க, அசைஞ்சா சப்தம் வரும். நான் சொன்னேன் அல்லவா, அசைஞ்சா சப்தம் வரும். மறுதலையா சொல்றேன் பாருங்க, சப்தத்தை போட்டால் அசைய பண்ண முடியும். அவ்வளவுதான். அசைஞ்சால் சப்தம் வருகிறது. இப்ப அந்த சப்தத்தை நீ சரியான முறையிலே சொன்னால் அந்த பொருள் அசையும். இங்க பாருங்க, பஞ்சபூதங்களினுடைய மூல அணுக்களை இனம் கண்டுகொண்டு அதனுடைய அணுக்களினுடைய சப்தத்தை இனம் கண்டுகொண்டு அதை மந்திரமாக்கி வைத்தார்கள். அதற்கு பீஜ மந்திரங்கள் என்று பெயர். பீஜம் என்றால் விதை. பீஜ மந்திரம் என்றால் அந்தந்த பொருள்களுக்குரிய மூல விதையாக இருக்கக்கூடிய சப்தங்கள். அந்த சப்தங்கள் மந்திர ரூபமாக நம் கைவசம் உண்டு, நமக்கு தெரியவில்லை. முறைப்படி அந்த அணு அசைவோடு அந்த மந்திரத்தை சரியான முறையிலே நீ சொன்னால் அந்த அணுவை அசைக்க செய்ய முடியும். அசைவினாலே சப்தம் வந்தது, சப்தத்தினாலே அந்த அணுவை அசைக்க செய்யலாம். கடல் பொங்குகிறதா? உண்மையான ஒரு அந்தணன் உண்மையான ஒழுக்கத்தோடு உண்மையான அந்த மந்திரத்தை உண்மையான முறையில் சொன்னால் பொங்கிய சுனாமி அடங்கும். கைவசம் வைத்திருந்தும் உலகத்துக்கு சொல்ல தெரியாத ஏழைகளாக வாழ்கிறோம். மந்திரங்கள் அத்தனை சக்தி கொண்டவை. இந்த மந்திரம் கடலளவு விரிந்து கிடந்தது என்கிறார்கள். கலியுகத்திலே இது நிற்காது என்று தெரிந்து இறைவன் வியாசன் என்ற ஒரு பெருமுனிவனை அனுப்பினான். அவன் விரிந்து கிடந்த வேதங்களை சுருக்கி 4ஆக வகுத்தான். இருக்கு, யசூர், சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களாக வகுத்தான். ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்ற பிரிவுகள் உண்டாக்கினான். இந்த கொடுமை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்று பிரிவுகள். ஒவ்வொரு வேதத்திலும் இத்தனை சாகை என்று உண்டு. 4 வேதத்திலும் மொத்தமாக காஞ்சி பெரியவர் எழுதுகிறார் 1180 சாகைகள் இருந்தன. இதெல்லாம் நமக்கு எதுக்கு சார், சும்மா சொல்றேன். கொஞ்சமாவது உங்க இனத்தை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்களேன். 1180 சாகைகள் இருந்தன. இதிலே சாம வேதத்திலே மட்டும் 1000 சாகைகள். சாம வேதம் என்றால் என்ன தெரியுமா? இசை. இறைவனை வசப்படுத்த நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்ல சுருதியோடு சேர்ந்து ஹும்காரம் பண்ணு, இறைவன் உனக்கு பக்கத்தில் வந்துடுவான். சங்கீதம் தான் இசைக்கு கடவுளை அடைவதற்கு சுலபமான வழி. அதனால்தான் ராவணன் கூப்பிட்டோன்னு சிவபெருமான் ஓடி வந்தார். அந்த இசையினுடைய வேதமாக இருக்கக்கூடிய சாம வேதத்துக்கு 1000 சாகைகள். மிச்சம் 180 சாகை மிச்சம் 3 வேதத்துக்கும். இதை செய்துவிட்டு வியாசர் சொல்லுகிறார், இந்த வேத ஓசையை சரியான முறையிலே எழுப்பிக் கொண்டிருந்தால் கலிபுருஷன் உயரமாட்டான், ஆவேசம் கொள்ள மாட்டான். அவனை அடக்குவதற்கு ஒரே வழி இந்த வேத ஓசையை உண்டாக்க வேண்டும். நாங்கள் திராவிடர் ஆரியர் என்னமோ பண்ணி, ஐயா வேதத்துக்கும் இந்த வடமொழி பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொல்றது பாருங்க, சப்தம் பயன் செய்யும். சில இடங்களிலே சப்தம் பொருளாகி பயன் செய்யும், சில இடங்களிலே சப்தம் நேரடியாக பயன் செய்யும். இப்போ அம்மா என்கிறேன், அப்போ அம்மா என்று பொருளாகி உங்களுக்கு பயன் செய்கிறது.
இப்போ நான் உங்களை வீதியில் கேட்குறேன், இப்போ போகிறது ஒரு கார் போகிறது, ஹோன் அடிக்கிறான், அது சப்தம். சப்தம் கேட்டோன்னே தமிழனும் விளத்துறான், வடநாட்டுக்காரனும் திறத்துறான், தெலுங்குக்காரனும் விளத்துறான், தமிழனும் விளத்துறான், இலங்கைக்காரனும் விளத்துறான். இப்போ அந்த சப்தத்துக்கு என்ன மொழியா சொல்லிச்சு விளத்து என்று அந்த சப்தமே பொருளாகிற பொழுது அதற்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லை. வேதங்கள் சப்த பயன் செய்பவை, அதற்கு போய் மெனக்கட்டு மொழிபெயர்ப்பு செய்ய போகிறேன் என்கிறாயே. நமசிவாய என்ற மந்திரத்தை மொழிபெயர்த்தால் நமசிவாய தான். ஓசை பயன் தருவதற்கு மொழிபெயர்ப்பு கிடையாது, அது வெறும் ஓசை. கார் ஹோன் அடிச்சுட்டு இதை தமிழ்ல அடி என்று சொல்லி பார்க்கலாம், அவனை நீ எவ்வளவு முட்டாளாய் நினைப்பாய். அப்படித்தான் வேதங்களை மொழிபெயர்ப்பது. இந்த வேத ஓசையை பழையபடி நாம் கிளப்ப வேண்டும். ஒரு ஆபத்தை சொல்லுகிறேன், காஞ்சி பெரியவர் எழுதியதை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். அந்த 1180 சாகையிலே இன்றைக்கு கிடைக்கக்கூடியதாக இருப்பது 8 சாகை தான். மிச்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு சார். அழிஞ்சு போச்சுன்றா அழிஞ்சதாக நினைக்காதீங்க. கலியுகம் மறைச்சிட்டுது, இருள் மறைச்சிட்டுது. இனி முதல் கிருதாயுகம் வருகிற பொழுது அது திருப்பி வரும். ஆனால் இன்றைக்கு இல்லை. 8 சாகைகள் தான் மிச்சமாக இருக்கிறது. அதை எங்கோ தேடி கண்டுபிடிக்கிறேன் என்கிறார் காஞ்சி பெரியவர். பழைய பெரியவரை சொல்லுகிறேன், எழுதுகிறார் சார். இங்க பாருங்க, எல்லா சைவ கோயிலுக்கும் எது அடிப்படை என்று கேட்டால் உடனே பிராமணனிலிருந்து கோயில் முதலாளி வரை என்கிறான் ஆகம விதிப்பிரகாரம் அமைக்கிறேன் என்கிறான். எங்கள் கோயில் ஆகம ஆகமத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மூலாகமம் 28, உபாகமம் 200 சொச்சம். இன்றைக்கு ஒரு ஆகமமும் நம் கைவசம் முழுமையா இல்லை, ஆகமம் தொலைஞ்சு போச்சு. இந்த ஆகமங்கள் தானே நம்முடைய கிரியைகளுக்கும் அதுதான் அடிப்படை, நம்முடைய ஞானத்துக்கும் அதுதான் அடிப்படை, தத்துவத்துக்கும் அதுதான் அடிப்படை. சைவத்தினுடைய பிரமாண நூலே ஆகமம்தான். ஆகமம் எங்கே இருக்குன்னு தேடி தேடி பார்த்தேன் சார். நம்ம கொடுமையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். நான் முதலே சொல்லிட்டேன், இது பேச்சில்லை, என் உணர்வு. ஆகமத்தை தேடி அந்த 28வது கிடைக்கலாமா என்று ரொம்ப தேடி பார்த்தேன், ஒரு இடத்துலையும் இல்லை. ஒரு மேடையில் ஒரு ஆதீனத்தை சந்தித்தேன், நான் பெயர் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன், ஐயா உங்கள் ஆதீனத்திலேயாவது இந்த ஆகமங்கள் முழுசாக கிடைக்குதான்னு கேட்டேன். அவர் திருப்பி என்னும் கிட்டடியில் வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்டார். இவ்வளவு தான் சார். அதுக்கு பிறகு நான் ஆகமத்தை அவரை பற்றி பேசப்படாதுன்னு நான் நிறுத்திட்டேன். நான் இது விளையாட சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக அவர் அப்படி தான் கேட்குறேன். நான் இது கேட்டால் அவரிடம் வந்த கேள்வி இதுதான். ஆகமங்கள் ஒரு இடமும் இல்லை, பாதுகாக்க வேண்டிய ஆதீனங்கள் பாதுகாக்கவில்லை, அந்தணர்கள் பாதுகாக்கவில்லை. சும்மா ஆளுக்கால் டூப்பு விடுறான், இது ஆகம பிரமாணத்துக்கு பிழை என்றான். எந்த ஆகமத்து பிரமாணத்துக்கு பிழை என்று கேட்டு அவன்கிட்ட கேளுங்க, சொல்ல மாட்டான். 2 புத்தகம் ஜெயலலிதா பழைய ஆட்சி காலத்திலே ஆகமங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு வெளிவந்தன. அதுக்கு பிறகு அது ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஆச்சரியம் சொல்லுகிறேன், இந்த ஆகமத்தை தேடி களைச்சு போய் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். பாண்டிச்சேரிக்கு நீ எல்லாம் ஏன் போகிறேன்னு கேட்கப்படாது, கம்பன் விழாவுக்காக போயிருந்தேன். பாண்டிச்சேரிக்கு போனால் அங்கே ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டிடியூட்டுன்னு வச்சுருக்கான், ஃப்ரெஞ்சுக்காரன் வச்சுருக்கிறான். அங்கே போய் பார்த்தால் பெரும்பான்மையான உபாகமங்களை ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்து அவன் வச்சுருக்கிறான். ஒரு 15-20 புஸ்தகம் வாங்கினேன் சார், தமிழில் இல்லை, ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்து வச்சுருக்கிறான். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அந்த நூலை ஒன்றும் இவ்வளவு பெரிய புஸ்தகம், இதை மொழிபெயர்க்கிறதா இருந்தால் வடமொழி தெரிஞ்சிருக்க வேண்டும், ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருக்க வேண்டும், கிரிய முறைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும், எவ்வளவு செலவு பண்ணி இருக்க வேண்டும். இவ்வளவுத்தையும் ஒருத்தன் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்க்கிறான்னா அவன் வேலை இல்லாதவனா? நாங்கள் தமிழில் இல்லாமல் இன்றைக்கும் பெருந்தமிழர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம், பெரும் சைவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். வெட்கி தலைகுனுவதை தவிர வழி இல்லை. அப்போ இந்த கலியுகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் வேதங்கள் காப்பாற்ற வேண்டும். வேதங்கள் பல பேருக்கு புரியவில்லை என்பதற்காக அதை 4 படிகள் இறக்கினார்கள். 4 படிகள் நம் மூதாதையர்கள் இறக்கினார்கள். வேதம் புரிய இல்லை, சப்த பயன் எல்லாருக்கும் புரியுமா? புரிய இல்லை. அப்ப வேதத்தில இருந்து ஆகமம் வந்தது, அதுவும் புரிய இல்லை. ஆகமத்தில இருந்து புராணம் வந்தது, புராணங்கள் 14 புராணங்கள் படி புராணம் வந்தது, அதுவும் பல பேருக்கு புரிய இல்லை. புராணத்தில இருந்து இதிகாசங்கள் வந்தன. இதிகாசங்கள் எவை என்று கேட்டால் ராமாயணம், பாரதம், சிவரகசியம். இங்க பாருங்க, வேத செய்தி தான் ஆகமமாகி புராணமாகி இதிகாசமாகியது. வேதத்தில் ரொம்ப நுட்பமாக சொன்ன விஷயத்திலே அந்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கி மொழிபெயர்க்கிற மாதிரி அந்த கருத்தை உள்வாங்கி கதையாக சொல்லிவிட்டு போனான் கம்பன், கதையாகி சொல்லிவிட்டு போனான் வில்லிபுத்தூரார். இப்ப பாருங்க, வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் என்பது நம் சைவ நூல் மரபு. வேதம் எதை சொல்லியதோ அதுதான் ஆகமம் சொல்லியது, அதைத்தான் புராணம் சொல்லியது, அதைத்தான் இதிகாசம் சொன்னது. இப்ப பாருங்க, வேதம் தொலைஞ்சு போச்சு. 1180 8 தான் மிச்சம். அப்ப இனி கலியுகத்தை வேதத்தாலே காப்பாற்ற முடியாது. புரிகிறது அல்லவா?
இருந்தால் தானே காப்பாற்றுறதுக்கு, அதுவே இல்லையே, காப்பாற்ற முடியவில்லை. ஆகமம் 28 1 2 அம்பிடுகிறது, மிச்சம் கிடைக்கவில்லை. ஆகமத்தாலே காப்பாற்ற முடியாது. புராணங்கள் கிடைக்கின்றன, ஆனால் புராணங்கள் மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட கதைகளானபடியால் புராணங்களை நிஜமாக நம்ப இன்றைய சந்ததி தயாராக இல்லை. அதெல்லாம் சும்மா டூப்புங்கிறான். ஆகவே அதை ஏற்க மாட்டான். மிச்சமாக இன்றைக்கு நம் கைவசம் கிடைத்திருக்கக்கூடிய வேத சாரம் இதிகாசம்தான். ஒருத்தனும் கேட்கிறான் இல்லை, ஆகமத்தை கேட்கிறான் இல்லை, புராணத்தை நம்புகிறான் இல்லை. ஆனால் இன்றைக்கும் ராமாயணம் மகாபாரதத்திற்கு மதிப்பு இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒன்று, வேத சாரமாக இருக்கக்கூடிய இதிகாசங்களை திரும்ப திரும்ப சொன்னாலே அதிலிருந்து புராணத்தை தொட்டு ஆகமத்தை தொட்டு பழையபடி வேதங்களை மீட்டெடுக்கலாம். ஆகவே இருளாக இருக்கிற இந்த கலியுகத்தில் விளக்கம் செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற சொத்து இதிகாசம்தான். அதனால் தான் கம்ப விளக்கு என்று இன்றைக்கு தலைப்பு கொடுத்தேன். பெரும் இருள் வந்து விட்டதென்றால் ஏதாவது ஒரு சிறு விளக்கு வேண்டாமா? இன்றைக்கு கிடைக்கக்கூடிய விளக்கிலே ஒன்று கம்பன், மற்றவன் வில்லிபுத்தூரான். சிவரகசியம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே நான் உங்களை திரும்ப திரும்ப கேட்கிறேன், பழைய கதை என்று நினைக்காதீர்கள். அந்த காவியத்தை சொல்ல 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 வேத உண்மைகள் வெளிப்படும். கலிபுருஷன் கட்டுப்படுவான். நம் சந்ததி ஒழுக்கமாக வாழுகிற வாய்ப்பு வரும். அதற்காகவாவது கம்ப விளக்கத்தை காப்பாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.